श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य मगताप्ययपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवारान् भक्ताङ्ग्रेण करकालयतीन्द्रदिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाषण्डसागुरमहाबुडभामुगाग्नि श्रीरङ्गराज चरणाम्बुजमूलदासका श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते इति राजराजः சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி அற்புதமான யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, முக்கியமா வேதாந்தத்தின் கருத்து என்ன, சாஸ்திரம் சொன்ன விஷயம் என்ன, இதை மிகவும் தெளிவாக காட்டியுள்ளார் சுருக்கமாக. அதிலே அந்த கிரந்தத்திலே 10 அவதாரங்கள் என்கிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டார். 10 பகுதிகள்னு சொல்லலாம். அதிலே 3 அவதாரங்கள் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று சொல்லக்கூடிய பிரமாணங்கள். அந்த 3 எடுத்துட்டார். இது பிரமாண பரம்பரையா எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பிரமேயத்துக்கு 7 அவதாரங்கள் எடுத்துட்டார். பிரமாணத்துக்கு 3 அவதாரங்கள், பிரமேயத்துக்கு 7 அவதாரங்கள். அந்த பிரமேயத்திலே 2ஆம் பிரிச்சுட்டார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆ பிரிச்சுட்டார். ஆனா திரவியத்துக்கு 6 அவதாரங்கள் என்றும் அத்ரவியம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு 1 அவதாரம் என்று எடுத்துட்டார். திரவியம் என்று சொல்லக்கூடிய 6 அவதாரங்கள் என்று பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய நித்திய விபூதி, அடுத்து தர்மபூத ஞானம், நாம் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, ஈஸ்வரனான பரமாத்மா. இந்த 6 நிலைகள் இது அவதாரங்கள் எடுத்துட்டார். கடைசியா 10வது அவதாரமாக அத்ரவியம் அதை எடுத்துட்டார். அதுல நாம் 3 அவதாரங்களை ஏற்கனவே பார்த்து விட்டோம். 3 அவதாரங்கள் என்ன, பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்தம் என்ன, 3ஐயும் பார்த்தோம். இந்த 3மே பிரமாணத்துக்காக ஏற்பட்டது. அடுத்து பிரமேயத்துக்காக 7 அவதாரங்கள்னு பார்த்தோமோனோ, அதுல 6 அவதாரங்கள் திரவியம் என்றும் 1 அவதாரம் அத்ரவியம் என்றும் சொல்லப்படுகிறது இல்லையா. அதுல அந்த பிரமேயத்திலே இனி நம்ம பார்க்க வேண்டிய அவதாரங்கள் 2 அவதாரங்கள். ஏற்கனவே 4 அவதாரங்களை பார்த்து முடிச்சு விட்டோம். பிரகிருதி என்ன, கால தத்துவம் என்ன, நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய சுத்த சத்துவம் என்ன, தர்மபூத ஞானம். இந்த 4ஐயும் பார்த்து அனுபவித்து விட்டோம். அதுல கடைசியா பார்த்தது தர்மபூத ஞானம். அது ரொம்ப விபரமா பார்த்திருக்கோம். அதுக்கு உண்டான தன்மை என்னென்று பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு ஜீவாத்மா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. இதில் கடந்த காலக்ஷேபத்திலே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டிருக்கு. 10 நாளுக்கு மேல ஏதோ சில இடைஞ்சல்கள் வந்துட்டுதான் இருக்கு. அதையும் தாண்டிதான் வரணும். சிலதெல்லாம் வர முடியறது, சிலதெல்லாம் வர முடியல. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அத்ரவியத்திலே, அத்ரவியம் எடுத்து 1, திரவியத்துல மிச்சம் இருக்கக்கூடியது 2 அவதாரங்கள் தான். ஒண்ணு ஜீவாத்மா, மற்றொன்னு பரமாத்மா. இப்ப ஜீவாத்மா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜீவனை பத்தினது 8வது அவதாரம். 9வது அவதாரம் பரமாத்மா. 10வது அவதாரம் எனது அத்ரவியம் என்று சொல்லக்கூடிய எனது அதுக்கு ஒரு அவதாரங்களும் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்க செய்து இப்ப இந்த 8வது அவதாரமான ஜீவாத்மா இருக்கு இல்லையா,
இந்த ஜீவாத்மா யாரு? ஜீவாத்மா என்பவர் அனுஸ்வரூபமாய், நித்தியமாய், ஞானமாய், ஞான குணகனாய், பகவத் சேஷபூதனாய் விளங்குபவர் ஜீவாத்மா. இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. அப்படின்னா அனுஸ்வரூபனா இருப்பார், நித்தியனா இருப்பார், ஞானமயமாக இருப்பார், ஞான குணகனாகவும் இருப்பார், பகவத் சேஷபூதமாகி இருக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கு. இதெல்லாம் ஜீவாத்மா கொண்டா தன்மை. அப்போ இந்த ஜீவாத்மா என்பது சரீரமோ அல்லது மனமோ அல்லது பிராணனோ அல்லது இந்திரியங்களோ ஜீவாத்மா கிடையாது. இந்த சரீரமே ஜீவாத்மாவா? இல்லை. மனசே ஜீவாத்மாவா? இல்லை. இல்ல சுவாமி, சில பேர் உயிர் படுத்து இருந்து கரணும், அந்த பிராணன் ஜீவாத்மாவானா? அதுவும் இல்லை. இந்திரியங்கள் சுவாமி, கண், காது, மூக்கு, செவி இதெல்லாம் இருக்கணும், அது ஜீவாத்மாவனா? அதுவும் கிடையாது. ஆக தேக, இந்திரிய, மன, பிராண, தீகி என்று சொல்லக்கூடிய இத்தனை காட்டிலும் வேறுபட்டவர் ஜீவாத்மா. ஜீவாத்மா அனுஸ்வரூபத்தோடு கூடியவர். பரமாத்மா விபு, எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை. சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் பகவான் எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை யாருக்கு? பரமாத்மாவுக்கு உண்டு. ஆனால் எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மானா ஜீவாத்மா அனுஸ்வரூபம். ஜீவாத்மா விபு அல்ல, ஜீவாத்மா அமுஸ்வரூபம். ஆக தத்துவங்கள் மூன்று. அந்த மூன்று தத்துவத்திலே அதுல நம்ம கடந்த காலட்சேபத்திலே சில பகுதியை நம்ம பார்த்துருக்கோம் ஜீவாத்மா இதுல. அதாவது பிரத்யத்துவம், சேதனத்துவம், ஆத்மத்துவம், கர்த்திருவம் என்று சொல்லக்கூடிய 4 தன்மை. பிரத்யத்துவம், அதே மாதிரி சேதனத்துவம். பிரத்யத்துவம்னா பிறருக்கு பிரகாசிக்கை, பிரத்யக்னா தனக்கு பிரகாசிக்கை. தனக்கு பிரகாசிக்கிற நான் புரிகிறோமோ, அதுக்கு தனக்கு தானே பிரகாசிப்பதென்றால் மற்றொன்றின் உதவி இல்லாமல் தானே புரிவதில்லையா? இதாங்க. இப்ப இந்த பொருள் தெரியறதுன்னா தெரியுது, என்ன தெரியறதுனோ அத தனக்கு ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம் அப்படின்னு இருக்கணும். அதுல பிரத்யக்து தனக்கு பிரகாசிக்கை, இது பிரத்யக். அடுத்து சேத்தனத்துவம். சேத்தனத்துவம்னா ஞானம் இருக்கக்கூடிய தன்மை. அந்த ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கணும், அந்த ஞானம் இருக்கக்கூடிய தன்மை சேத்தனத்துவம். அதற்கு மேலே என்னது? ஆத்மத்துவம். ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு சுவாமி? ஆத்மஸ்வரூபம் யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் எம் வானவரேன்னு கடந்த காலத்தில் தான் கடைசியா பார்த்தோம். யானே யானே நீ என் உடமையும் நீ, என் அகம் பிரம்மாஸ்மி, நானே நீ அப்படின்னா அப்ப அத்வைதம் அங்க வருதுன்னா அத்வைத்தம் வரல, அடியேன் தேவரீருக்கு சரீரமாக இருக்கிறேன் என்கிற தன்மையை தான் தெரிவிக்கிறார். எஸ் ஆத்ம சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேணார், எஸ் மிருத்யு சரீரம் எம் மிருத்யுன்னு வேணும்னு சொல்லி சாஸ்திரம் கோஷித்தா போல பகவானுக்கு நாம சரீரமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது அதுக்கப்புறம் கர்த்தத்துவம். கர்த்தத்துவம்னா இதை செய்ய போகிறேன்னு உறுதி கொண்டு வரணும்னா அப்ப ஞானத்துக்கு இருப்பிடமாக இருப்பது கர்த்தத்துவம். ஞானத்துக்கு இருப்பிடமாக இருப்பது கர்த்தத்துவம். அதாவது சங்கல்ப ஞான ஆசிரியத்துவம்னு பேரு. சங்கல்ப ஞான ஆசிரியத்துவம் அப்படின்னா ஒண்ணு வேண்டாம். நம்ம ஒரு குடத்தை பண்ண போறோம், குடத்தை பண்ண போறோம், சங்கல்பம் பண்றோம்னா அந்த சங்கல்ப ராஜம் ஞானம் என்னிடத்தில் இருக்குல்ல, அது இருந்தாதான் கர்த்தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். சங்கல் காலட்சேபம் கேட்க வரணும், யதீந்திர மத ஜீவிகா காலட்சேபம் கேட்க வரணும், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோமோனோ அந்த சங்கல்ப உறுதி இருக்கணும். அந்த உறுதி தான் கர்த்தத்துவம்னு பேரு. அதைத்தான் சொல்றேன். ஆக இதுவரையில் நம்ம என்ன பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சாமானிய லட்சணங்கள் என்ன, அது வரைக்கும் நம்ம கடந்த காலட்சேபத்துல பார்த்திருக்கோம். இனிமே பார்க்க வேண்டியது விசேஷ லட்சணங்கள் ஜீவாத்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சோம்? பிரகிருதியை பத்தி தெரிஞ்சிருந்தோம், காலத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம், நித்திய விபூதியை பத்தி தெரிஞ்சிருந்தோம். ஆனா அதெல்லாம் நாம காட்டிலும் வேறுபட்டது. ஆனா இது நம்ம பத்தி ஜீவாத்ம சுரூபம் என்ன அப்படின்னு போனோம். அதை தான் தெரிவிக்கிறார். சாமானிய லட்சணங்கள் பார்த்தோம். இப்ப ஜீவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷ லட்சணங்கள், இன்றியமையாத லட்சணங்கள், விசேஷ லட்சணங்கள், இன்றியமையாத லட்சணங்கள். ஏன்னா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொதுவான லட்சணம் தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்.
ஆனா இனிமே ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான லட்சணம் அதை பார்க்க போறோமோ. பொதுவான லட்சணம் என்பது வேறு, அசாதாரண லட்சணம் என்பது வேறு. அசாதாரண லட்சணம் என்ன சொல்ற, தனித்தன்மை வாய்ந்தது, தனித்தன்மை, சிறப்பான லட்சணங்கள். அப்ப சிறப்பான லட்சணங்கள் என்னது? ஜீவாத்மா அணுவாக இருக்கும் போதே சேதனனாக இருப்பார். ஜீவாத்மா அணுவாக இருக்கும் போதே சேதனமாக இருப்பார். அப்ப சேதனன் என்னது? ஞானத்துக்கு ஆசிரியமாக இருப்பார். அப்படின்னா அவ்வளவு தூரம் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அந்த ஞானம் தான் பிரதானமா இருக்கு. வாலாங்க சதபாகஸ்ய சதபா கல்பிதஸ்யன்னு சொல்லுது ஜீவாத்மாவுடைய சொல்வம். ஜீவாத்மா நெல் இருக்கணும், அந்த நெல்லுடைய கீழ்பாகம் இருக்கணும், கீழ் நுனி, அந்த நுனியை மட்டும் எடுக்கணும். அந்த நுனியை அந்த எடுத்தாதான் அது அக்ஷதைன்னு பேரு. அதை எடுத்துட்டு அதை 100 கூறு ஆக்கணும். நெல் பூர்த்தியா இல்லை, நெல்லுடைய அடிப்பாகம் அப்படியே கொஞ்சம் குண்டுமணி மாதிரி இருக்கும். அந்த குண்டுமணி மாதிரி இருக்கக்கூடிய அதை மட்டும் எடுத்துட்டு அதை 100 கூறு ஆக்கணும். 100 கூறு ஆக்கியாச்சுன்னா அதுல ஒரு கூறு வருமானம், அதை எடுத்து மறுபடியும் 100 கூறு ஆக்கணும். 100 கூறு ஆக்கியாச்சுன்னா அப்ப கிடைக்கிறது எது? அதுதான் ஜீவாத்ம சுகம். ஆமாம், கணக்கே தெரியாது ஜீவாத்ம தெரியும். அதான் வாலாக்ன சதபாகஸ்ய சதபா கல்பிதஸ்யன்னு தெரிகிறார். அதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். சரி சுவாமி, இப்ப ஜீவாத்மா இந்த இடத்துல பகவானுக்கு அடிமையாக இருக்கும் போதே ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறார். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். பகவானுக்கு அடிமையாக இருக்கும் போதே ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறார். ஞானம் சேஷத்துவம், சேஷத்துவம் ஞாதிருத்துவம், இந்த ரெண்டுமே சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். சேஷமாக இருக்கும் போதே சேதனன். சேஷம் என்ன? பகவானுக்கு தான் அடிமை. அடிமையாக இருக்கும் போதே என்ன தெரியுது? ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கார். மாற்றி சொன்ன ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கும் போதே அடிமையாக இருக்கிறான்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. என்ன வித்தியாசம்னா சேஷத்துவ சதி சேதனத்துவம் எடுத்திருக்கார் சுவாமி. சேஷத்துவ சதி சேதனத்துவம், இதுதான். அப்படின்னா அடிமையாக இருக்கிறார் என்பது முதலா அல்லது ஞானமாக இருக்கிறார் என்பது முதலா? இதை பத்திதான் பெரிய விசாரமே வந்துருச்சு. என்ன விசாரம்னா, அடிமையாக இருக்கும் போது ஞானமுடையவராக இருக்கிறார், இது ஒரு நிலை. கொஞ்சம் நன்னா இதை தெரிஞ்சுக்கணும். அடிமையாக இருக்கும் போதே ஞானம் உடையவராக இருக்கிறார், இது ஒரு நிலை. ஞானம் உடையவராக இருக்கும் போது அடிமையாக இருக்கிறார், இந்த ரெண்டு நிலையில எது சரி? அடிமையாக இருக்கும் போது ஞானம் உடையவராக இருக்கிறாரா? சுவாமி, ஞானம் இருந்தா தானே அடிமைன்னு தெரிய வரும். அப்ப ஞானமாக இருக்கும் போது அடிமை உடையவராக இருக்கிறார் சொன்னதுன்னு சரின்னா இல்லை, அடிமையாக இருக்கும் போது ஞானம் உடையவராக இருக்கிறார். இதுதான் பெரிய விசாரமே வந்துருக்கு. சுவாமி ஸ்ரீபாஷியம் எழுதிட்டு இருக்கார், சுவாமி எழுதுற புறத்தாழ எழுதிட்டு இருக்கார். சுவாமி சொல்லிட்டு இருக்கார், போதா என்ன விருதி கிரந்தம் பூர்த்தியா புறத்தாழதான் வாய்ச்சார். அங்க காஷ்மீர வண்டாரத்துக்கு போனார். அங்க போய் எடுத்துட்டு வந்தோன்னா அவ பிடிங்கிட்டா. 4 நாள்லயே பிடிங்கின்னு போனவனுக்கு அந்த 4 நாள் ராத்திரி முழுக்க வெறும் பூர்த்தியா இருந்து அதை புள்ள படிச்சுட்டார். படிச்சு முடிச்ச உடனே அவ வாங்கிட்டு போனா அழுதுட்டார். சுவாமி எம்பெருமானார், எடுத்து அளவந்தாவுடைய பிரதிஜையை நாம் தவற விட்டேனேன்னு ஒரு வருத்தப்பட்டார். சுவாமி வருத்தப்பட வேண்டாம், அந்த போதான விருத்தி கிரந்தத்துல என்ன இருக்கோ அதை அடியை தெரிவிக்கிறேன். என்னோடதுன்னு இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி என்னமா தெரியும்னா, ராத்திரி தேவர் தூங்கும் போது 11 மணிக்கு தூங்குவார், 3 மணிக்கு எழுந்துட்டுவார். இதுதான் அவ தூக்கமே. 4 மணி நேரம் தான் தூக்கமே. அந்த 4 மணி நேரத்துல தூங்காம 4 நாட்கள் சுவாமி புறத்தாழ்வார். அப்படி அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை 4 நாள் கிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு. அவ கொடுத்தவா மறுபடியும் வந்து வாங்கிட்டு போயிட்டா. அந்த 4 நாளுக்குள்ள முழுக்கு எரியக்கூடிய அந்த விளக்க வச்சுட்டு, இன்னைக்கு நான் கரண்ட் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இந்த விளக்க வைத்துக் கொண்டு அவர் அதெல்லாம் கிரந்தத்தெல்லாம் பூர்த்தியா மனப்பாடமே பண்ணிட்டார். மனப்பாடமா பண்ண உடனே இப்ப இவர் என்ன கேட்டிருக்கார்? இந்த மாதிரி போயிடுத்து வருத்தப்பட சுவாமி எம்பெருமானார், வருத்த வேண்டாம், அதுல என்ன இருக்கோ அதை ஒப்பிக்கிறேன்னு பூர்த்தியா ஒப்பிக்கிறார். என்ன இச்சி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒப்பிக்கிறார்.
ஓ, நீர் இப்படிப்பட்ட நிலையும் தெரிவிக்கிறார் இல்லையா, மொத்தமா ஒப்பிக்கிறார். அவ்வளவு ஒரு ஞாபக சக்தி யாருக்கு, கூறத்தாள். அதனாலதான் அவருடைய திருக்குமாரருக்கு ஏகசந்தாக்கிராக்கின்னு பேரு. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போருமா. நமக்கெல்லாம் ஒரு தடவை காலட்சேபம் கேட்டாலோ, அடியேன்னு சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டாலோ அதெல்லாம் புரியுமானா ஒரு தடவை புரியாது. அதே சந்தை சொல்லிண்டா ஒரு தடவை சொல்லிண்டா புரியுமானா புரியாது. ஆனா அவங்கெல்லாம் ஏகசந்தாக்கிராக்கின்னு ஒரு தடவை சொன்னா அடுத்த தடவை சொல்லும் போது சொன்னதே திருப்பி சொல்றேன், நேத்தி தான் ஆயிடுத்து கிட்டு கிட்டுக்குன்னு ஒப்பிப்பாளாம். அந்த அளவுக்கு வைபவம் படைத்தவர் சுவாமி புறத்தாழ்வார், அத்தனை சக்தி படைத்தவர். அப்படி இருக்க செய்து ஒரு சூத்திரத்தை எழுதிட்டு இருக்கார். எழுதிட்டு இருக்க செய்து ராமானுஜர் தான் சொல்லிட்டு இருக்கார், எழுதிட்டு இருக்கார். எழுதிட்டு இருக்கச்சே இந்த விசாரம் வந்தது, இந்த விசாரம் வந்தது. ஆனா இந்த விசாரம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, அப்ப கூறத்தாழ்வாருக்கு இவ்வளவு வைபவம் இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப ராமானுஜருக்கு இல்லையா? ராமானுஜர் அத்தனை வைபவம் இல்லைன்னா பெரியவாச்சான்மல்லியே தன்னுடைய கிரந்தத்துல, ரகசிய கிரந்தத்துல ஆச்சாரியத்துவம் பூர்த்தியும் சிஷ்யத்துவம் பூர்த்தியும் உடையவர் யாரு? ராமானுஜன் எழுதல, கூறத்தாழ்வார் தான் எழுதியிருக்கார். ஆச்சார லட்சணங்கள் பூர்த்தியாக உடையவரும் சிஷ்யலங்கள் பூர்த்தியாக உடையவரும் யாருன்னா கூறத்தாழ்வார் எழுதியிருக்கார் ஒரு கிரந்தத்துல. ஏன் சுவாமி ராமானுஜன் அந்த பெருமை இல்லையான்னா, பெருமை உண்டு, பெருமை இல்லாம ஒண்ணு இல்ல, எல்லா பெருமையும் உண்டு. ஆனா இவர் ரொம்ப பெரியவரா ஆயிட்டார். ஒண்ணும் எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கார், ரொம்ப பெரியவரா இருக்கார். ரொம்ப பெரியவரா இருந்தாலே அவள்கிட்ட கைக்கறியை வாங்கி கொள்வதற்கு சில ஆச்சார புருஷாளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். சிரமம் என்னன்னா அவள்கிட்ட கைக்கறி பண்ணவே வேண்டாம்னுவா. புரியறதுக்காக சொல்றேன். சில ஆச்சாரனுடைய திருமாளிகை இருக்கணும், அந்த திருவாளிகைக்கு சிஷ்யாதான் ஒருத்தர் உள்ள போயிட்டு இருக்கார். அந்த சிஷ்யர் நல்லா ஞானவானா இருக்கார். ஞானவானா இருக்கிறது மட்டும் இல்ல, நல்ல சம்பிரதாயத்தை நல்லா தெரிஞ்சவரா இருக்கார், நல்ல பெரிய காலட்சேப அதிகாரியா இருக்காருன்னா அவர்கிட்ட அவ்வளவு தூரம் என்ன பண்ணுவார்னா கைங்கரியத்தை கொடுக்க மாட்டார் பூர்வாச்சாரியார். ஆச்சாரியா கொடுக்க மாட்டார். ரொம்ப பெரியவரா இருக்கார், விஷய ஞானம் நல்லா தெரிஞ்சவரா இருக்கார் அப்படின்னாரு. அப்ப அவரெல்லாம் ஆச்சார திருமாலிக்கு வர வேண்டாம்னா ஆச்சாரம் சொல்லுவார், தேவர் வந்துருவோம், தேவர் வந்துரும், வாரும் வாரும் அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டதுக்கு கைங்கரியம் ஏதாவது பண்ண வந்தா, சுவாமி நீரெல்லாம் பண்ண வேண்டாம், நீர் வந்துட்டு போகணும், வந்துட்டு பெருமாள் பிரசாதத்தை ஆச்சார பிரசாதத்தை எடுத்துட்டு நீர் கிளம்பி போலாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம். சுருக்குன்னு தைச்சா போல இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே, இந்த ஸ்தானத்துக்கு வந்தாலே சிஷ்யாள்கிட்ட கைங்கரியம் பெற்றுக்கணுமாங்கிற ஒரு எண்ணம் ஆச்சாரிய புருஷாளுக்கு இருக்கும். அந்த நிலையில தான் யாரு பெரிய நம்பி இருந்தார். என்ன கைங்கரியத்தை கொடுக்கறது சுவாமி ராமானுஜர்? அவர் கிட்டக்க போய் கேட்டா என்ன சுவாமி கைங்கரியம் கொடுக்கலையான்னா, அவரை பார்த்தா அளவந்தார சேவிச்ச மாதிரி இருக்குன்றார். என்ன பண்ணலாம், இது நடந்திருக்கணும் அந்த சரித்திரம். அந்த கோட்டியை பார்க்கச்சே அவரை விழுந்து சேவிச்சுட்டார். சேவிச்சதுக்கு அப்புறம் என்ன எதனால சேவிச்சாரு கேட்டோடனே, அளவந்தாரை பார்த்தப்போ இருந்ததுனால சேவிச்சேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த நிலை இருக்கிறபடியாலே இவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவரா இருக்கிறபடியால இன்னைக்குமே ஒரு சிஷ்யன் ரொம்ப பிரசித்தி ஆயிட்டானே ரொம்ப சிரமந்தான், ரொம்ப பிரசித்தி ஆயிடுச்சு. ஆனா எத்தனை பிரசித்தி ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரனுக்கு தான் அடங்கின சரக்கு என்கிற நிலை மாறவே படாது, என்னைக்கு மாறப்படாது. ஆச்சாரனை காட்டிலும் மேம்பட்டவனார் சிஷ்யன் இருந்தாலும், அப்படின்னு வார்த்தைக்காக சொல்லிட்டு இருக்கேன், சிஷ்யன் இருந்தாலும் தன்னுடைய ஆச்சாருடைய திருவடி நிழலால இது வந்து இருக்கு, அவருடைய திருவடி நிழல் தான் பிரதானம் என்கிற எண்ணம் ஒத்தொத்தருக்கு இருக்கணும். ஆனா அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கா, கூறத்தாழ்வார் அப்படிதான் இருந்திருக்காரு. அப்படி இருக்க செய்து எதுக்கு சுவாமி பெரியவாச்சாரம் பேர்ல ஆச்சார லட்சணத்துவம் பூர்த்தி சிஷ்ய லட்சணத்துவம் பூர்த்தி சுவாமி கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார்னா, அந்த அளவுக்கு ஏன்னா இவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்றது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னா யாரை பார்த்தாலும் சேவிச்சுட்டு போயிடுறா, என்ன பண்றது? அதெல்லாம் தெரிவிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, பெரியவாச்சாரம் ரொம்ப ஜாக்கிரதையா எழுதினார். ஆச்சார லட்சணம் என்ன, சிஷ்ய லட்சணம் என்ன, ரெண்டுமே கூறத்தாழ்வார்க்கு தெரிவிக்கிறார். சரி, இந்த மாதிரி எழுதலாமா சுவாமி? ஆச்சாரனை கண்டு சிஷ்யனுக்கு வைபவம் சொல்லலாமான்னா, நாம ஒரு பொறாமை என்ன சொல்லுவோம், என்ன பார்த்தா என்னோட இவ்வளவு சிஷ்யன் இருக்கான், நான் பார்த்து வரந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவன் நினைக்கிறதே கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா லோகத்துல இந்த மாதிரி புத்தி இருக்குமே தவிர கூறத்தாழ் உயர்ந்தவன. ஏன் கூறத்தாழ்வாவுடைய சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் சொன்னவரே சுவாமி ராமானுஜர் தான். தேவபெருமான்கிட்ட வந்தார், வரதராஜஸ்தவத்தை சேவிச்சார், உமக்கு என்ன வேணும் கேட்டார்.
நமக்கும் நம்முடைய சம்பந்தியாருக்கும் மோட்சத்தை அளிக்க வேண்டும் பிரார்த்திக்க கொடுத்தோம்னு சொன்ன தேவைப்பெருமாள் அந்த செய்தி ஸ்ரீரங்கத்துல கேட்க இதை நெறி வெளியில வந்து உத்திரியத்தை தூக்கி போட்டு கொண்டாடுறாரு, கூத்தாடுறார் சுவாமி ராமானுஜர். என்ன கூத்தாட வேண்டியிருக்குன்னா, ஒண்ணும் இல்லை, எனக்கு மோட்சம் உண்டுன்னார். எதனால மோட்சம் உண்டுன்னு கேட்டுக்கின்னு, குரத்தாழ்வாடி சம்பந்தம் எனக்கு இருக்கணும் சுவாமி. அவரு சிஷ்யராச்சே, நீர் ஆச்சாரியனாச்சேன்னா சிஷ்யனாகட்டும் ஆச்சாரியனாகட்டும் சம்பந்தம் முக்கியம் வேணும். இந்த சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கிறாரே, அந்த அளவுக்கு மொழியை கடக்கம் பெரும்பகடான் பஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் ஆத்திருக்கணும் வரவான்னு விட்டுருந்தாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, வாச்சா மகோச்சர மகா குட தேசிகாக்கியா கூராதிநாத கதிஜாகர நைச்சபாத்திரம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மணவாளம் அவர்கள் தன்னுடைய எத்திராஜ விம்சத்திலே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அளவுக்கு ராமானுஜ வைபம் பெற்றிருக்கார் இல்லையா சுவாமி. அப்ப வித்தை ஏன்னா வித்தை இருக்கிறதுனால மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. நான் நல்லா வித்வானா இருக்கேன் சுவாமி, பெரிய வித்வான் சுவாமி, வித்வான மோட்சம் கிடைக்கலாம் இருக்கிறேன், பெருமை கிடைக்குமே தவிர அதனால மோட்சம் கிடைக்கணும் மோட்சம் கிடைக்காது. ஆனா அது என்னன்னா ஆச்சாரிய சம்பந்தம், திரும்பி சம்பந்தம் இருக்கணும். இப்படி உயர்ந்த ஆச்சாரியன் யாரு? சுவாமி ராமானுஜர். ஆனா அவரை காட்டிலும் ஒருபடி மேம்பட்டதாக தெரிவிக்கிறார் பெரியவாச்சாரம் இல்லைன்னா அது குரத்தாழ்வாருக்கு உண்டான வைபவம். ஆனா இப்படிப்பட்ட குரத்தாழ்வாரையே சுவாமி பில்லோகாச்சாரத்துடைய கிரந்தத்துல என்ன தெரிவிக்கிறார்? குரத்தாழ்வாரையும் முதலியாண்டாரையும் இருகரையர் என்பார் வடுகு நம்பின்னு எழுதியிருக்கார். குரத்தாழ்வாரையும் நம்முடைய வடுகு நம்பிகள் ஆழ்வானையும் ஆண்டானையும் பார்த்து இருகரையர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எடுத்துக்கணும் என்ன அர்த்தம்? அப்ப ஆச்சாரிய அபிமானம் வரைச்சே வடுகு நம்பிக்குண்டான தன்மை வாழ்க்கை இல்லைன்னு தன்னிடையே கிடைக்கிறது. இது பொறாமையா என்ன? ஒரு பொறாமையும் கிடையாது, ஒரு பொறாமை. அந்த ஸ்தானம் ஏன்னா காத்தார எடுத்தா போய் நம்பெருமான போய் சேவிக்கிறார், மத்தியானம் வந்துடுறார், உடைவர் திருவடியை சரணன் இருக்கா, மத்தியானத்துக்கு மேல போனா அங்க போய் பிராட்டியை சேவிக்கிறார், அதுக்கு மேல சாயங்காலம் சன்னதி பிரதட்சணம் வரா. இதெல்லாம் தேவையில்லையே சுவாமி. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தேவையே இல்லையே. ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிட்டு மோட்சம் கிடைக்க போறதுன்னு அப்படின்னு ஒரு அத்தியாவசிய ஆயிட்டு இருந்தா நம்பெருமான் மோட்சம் கொடுக்க மாட்டானா? கேட்கறது யாரு? வடுகு நம்பி. அந்த ஸ்தானம் இருக்கு இல்லையா? இதுக்கு சொல்ல அவர் என்ன சொல்றாரு? ஆழ்வானையும் ஆண்டானையும் பார்த்து இருகரையர், இதுக்குன்னு ஒரு சூத்திரமே வச்சிருக்காரு இல்லையா ஸ்ரீவத்தன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்த அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால என்ன சுவாமி இவருக்கு பிணக்கான ஒரு பிணக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு ரட்சிக்க வரான்னு அர்த்தம். எம்பெருமான ஒரு பக்கம் ரட்சிக்கிறார், புறத்தாழ்வார் ஒரு பக்கம் ரட்சிக்கிறார், வடுகு நம்பி ஒரு பக்கம் ரட்சிக்கிறார், முதலியாண்ட ஒரு பக்கம் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கார். சரி, இப்ப நடந்த சரித்திரம் என்ன சுவாமி? அங்க ஒரு என்ன நடந்தது? சேஷத்துவம் பிராதான்யமா ஞாத்திருத்தம் பிராதான்யமானு ஸ்ரீபாஷ்யத்துல பெரிய விசாரம் வந்துட்டு. சேஷத்துவம் பிராதான்யமா ஞாத்திருத்தம் பிராதானியம் விசாரம் வந்துட்டு. அந்த விசாரம் வந்த உடனே சுவாமி ராமானுஜன் என்னார்? ஞாத்திருத்தம் பிராதானியம் எழுதி விட்டார். இது தூளிகை இருக்கணும், உடைய எழுத்தானே அந்த தூளிகை கீழே வச்சுட்டார் சுவாமி குரத்தாழ்வார். என்ன எழுதுறையான்னு கேட்டார். இல்ல சுவாமி, சேஷத்துவம் தான் பிராதானியமா இருக்குன்னு தேவர் அடியறி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப ஞாத்திருத்தம் பிராதானியம் எழுதி சொல்லியிருக்கேனே, இது சரி கிடையாது அப்படின்னார். இல்ல நான் சொல்றேன் எழுதுனார். நான் சொல்றேன் எழுதினார், அதனாலதான் எழுதல அப்படின்னார். நான் சொல்றேன் எழுதுன்னு சொன்னது எதனாலதான் எழுதுறேன்? அது என்ன அடியன் ஆச்சாரியன், நான் ஆச்சாரியன், நீ சிஷ்யன், அதனால்தான் சொல்றேன் எழுத மாட்டேன்னு. கோவம் வந்துடுத்து சுவாமிக்கு. மடத்தை விட்டு வெளில போலான்ட்டார். மடத்தை விட்டு வெளில போலான்ட்டார். கிளம்பிட்டார். வெளில நேரம் சென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். சென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜருடைய நித்தியபடி காரியத்தெல்லாம் முடிச்சுன்னு நேரா சன்னதிக்கு வரார். சன்னதி படி திரும்பி வரார். திரும்பி வந்து சென்னையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே இருந்துட்டு இருக்கார். திரும்பி உள்ள போறார். உள்ள போயிட்டு திரும்பி தன்னுடைய நித்தியபடி முடிச்சுட்டு திரும்பி சன்னதிக்கு வரார். திரும்பி வரார். இப்படியே 3 நாள் ஆயிடுது. 3 நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கார். போயிட்டு வந்துட்டு பார்த்தார். 3ஆம் நாள் கூப்பிட்டார். சரி வாரம், கூரத்தாழ பார்த்து சரி வாரம், உள்ள வாரம் அப்படின்னார். நேரம் கிடைக்கணும் உள்ள வந்தார். உள்ள வந்து சரி ஓலையை எழுத்தாடே எழுதிக்குங்கோ, நான் சொன்ன மாதிரி எழுதினார். சொல்லுவோம் எழுதுறேன் அப்படின்னார். இப்ப நீ சொன்ன மாதிரி என்னது? சேஷத்துவம் தான் பிராதானியம் எழுதி அப்படின்னார். கிடுக்கிடுன்னு சேஷத்துவம் பிராதானியம் தான் எழுதிட்டார். எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்சோடனே சுவாமி ராமானுஜர் புறத்தாழ்வாரை பார்த்து கேட்கிறார்,
என்ன கேட்கிறாருன்னா, அன்னைக்கு 3 நாளுக்கு முன்னாடி வெளியில போகணும்னு சொன்னேன். ஏன் வெளியில போகணும்னு சொன்னதுன்னு கேட்கவே இல்லை. இப்ப உள்ளவான்னு சொன்னேன். உள்ளவான்னு சொன்னேன். அன்னைக்கு வெளில போகணும்னு சொன்னாலே இப்ப உள்ளவான்னு சொன்னேன் சொல்லிட்டு இருக்கல. ஏன் உள்ளவான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கல. இப்ப நான் சேஷத்துவம் தான் பிராதானியம் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் ஞாபகத்துவம் தான் பிராதானியம் சொன்னேன். அன்னைக்கே அப்படி சொன்னேன், இன்னைக்கே இந்த வார்த்தை சொல்ல கேட்க மாட்டேரா? அது கேட்க மாட்டேன்னா அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. கேட்க வேண்டிய அவசியம் குறத்தவரை தெரிவிக்கிறாரு. அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த இந்த எழுத்தாணி இருக்கணும். 3 நாளுக்கு முன்னாடி இந்த எழுத்தாணி எழுதி இங்க வச்சிருந்தேன். இப்ப எடுத்துட்டு திருப்பி எழுதுறேன். இந்த எழுத்தாணி என்ன கேட்க போறது? 3 நாளுக்கு முன்னாடி என்ன எடுத்து எழுதினியே, நடுவுல 3 நாள் எனக்கு இடைவெளி இருக்கே, அப்ப என்ன பண்ணினேன்னு கேட்குதுன்னா கேட்கலையே. எப்படி அது கேட்கலையோ அதே போலதான் அடியேன். அடியேனுக்கு தெரிஞ்சதுதான் என்னது? பாரதந்தியம். எப்படிப்பட்ட பாரதந்திரம்? அத்தியந்த அச்சித்வத் பாரதந்திரியம். இதான் ரொம்ப முக்கியம். அச்சித்வத் பாரதந்திரியம். கல்லு போல கட்ட போல வைத்த இடத்துல அப்படியே இருக்கணும். ஆச்சாரிய சரி சுவாமி வச்ச இடத்துல அப்படியே இருக்குன்னு சொன்னீரும். அப்ப அச்சித்வத் பாரதந்திரியம் தானே. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா, இந்த இடத்துல ஒரு நெருடல் இருக்கு. என்ன நெருடல்னா, அச்சித்வத் பாரதந்திரத்தை போல ஒவ்வொரு செஷனும் ஆச்சாரம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப ஆச்சாரியன் சொன்னதை தானே பண்ணியாகணும். ஆமா. அப்ப ஆச்சாரம் ஞாபகத்துவம் எழுதி சொல்லியிருக்காரோ, அப்ப எழுத வேண்டியதுன்னு அச்சித்வத் பாரதந்திரம் இருந்தா எழுதி இருக்கணும். அச்சித்வத் பாரதந்திரம் இல்லைன்னா எழுதி இருக்கப்படாது. அது அர்த்தம் இல்லை. அப்பவும் அச்சித்வத் பாரதந்திரம் இருக்கு. இருக்கிறபடியால் தான் என்ன வேணும்? ஞானம் பிரதானம் அல்ல, அடிமைத்தனம் தான் பிரதானம் தெரியணுமோ. அது தெரியணும்னா அச்சித்வத் பாரதந்திரம் இருந்தா தான் அடிமைத்தனம் பிரதானம் வருமே தவிர ஞானம் பிரதானம் வராது. இப்ப அச்சித்வத் பாரதம் அவர் ஞானம் பிரதானம் எழுதி சொல்லியாச்சுன்னா அச்சித்வத் பாரதந்திரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இல்லைன்னு தான் அர்த்தம். அதனாலதான் அச்சித்வத் பாரதந்திரம் இருக்கிறபடியால் தான் எழுதுனேன். இப்ப அச்சித்வத் பாரதந்திரம் இருக்கிறபடியா தான் ஞாபகத்துவம் பிராதானியம் இல்லை, சேஷத்துவம் தான் பிராதானியம் அப்படின்னு எழுதினேன். உடனே எழுதினாரோ அப்படின்னு தெரிவிக்கிறாரு. தேவரீர் தான் தேவரீர். அப்ப தெரிவிக்கிறார் சுவாமி. சுவாமி எம்பெருமானாரோ பார்த்து, தேவர் ஞாபகத்துவம் தான் பிராதானியம் இல்லை, சேஷத்துவம் தான் பிராதானியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வெளியில போன்னு சொல்றச்சையும் ஒண்ணும் கேட்கல, உள்ளவான்னு சொல்றச்சையும் ஒண்ணும் கேட்கல, இப்படி எழுதுன்னு சொல்றச்சையும் ஒண்ணும் கேட்காம என்ன சொன்னாரோ அந்த சொன்ன விஷயம் சம்பிரதாய விஷயம், சாஸ்திர சம்பதம், மேற்கொண்டு அதுல எந்த விதமான தவறுகள் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு தெரியா, அதைத்தான் தெரிவிக்கிறார். இது நடந்தது ஒரு சரித்திரம். இது இந்த மாதிரி நடந்து கொண்ட சில காலத்திலேயே சுவாமி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார். காலட்சேபம் கோஷ்டி காலட்சேபம் ஆகிட்டு இருக்கு. சுவாமி எம்பெருமானாருடைய காலட்சேபம் ஆகிட்டு இருக்கிறது. நடுவில் ஒரு சந்தேகம் வந்துடுத்து. சேஷத்துவம் முக்கியமா ஞாத்திருத்துவம் முக்கியமான சந்தேகம் வந்துடுத்து. இது 2வது தடவை சந்தேகம் வந்து ஒண்ணு. குலத்தாழ்வார் அழைத்து கூப்பிட்டு, நீர் போய் சேஷத்துவம் பிராதானியமா ஞாத்திருத்துவம் பிராதானியமா போய் கேட்டுட்டு வா அப்படின்னாரு. கேட்டு வான்னா யார கேட்கறது, என்னமா கேட்கறது? தேவரீர் தான் இருக்கிறே சுவாமி, தேவரீரே சொல்லலாம். என்ன இல்ல இல்ல, குலத்தாழ்வார் நேர திருக்கோட்டியை நம்பிட்ட போய் கேட்டுட்டு வரோம். அங்க போய் கேட்டுட்டு வந்தாதான் அது சரியா தெரியும் அப்படின்னு சொல்லி திருக்கோட்டியை நம்பிட்டு அனுப்புறார். இவர் அங்கதான் கிளம்பினார். சேரங்கத்துல நேரா திருக்கோட்டி வந்தார். வந்து 6 மாசம் கைங்கரியம் பண்ணார். வந்தவர் கணிசிக்கவே இல்லை. வந்தவாறே யார் வந்திருக்கா, என்ன வந்திருக்கா, போர்ச்ச பார்த்துட்டுதான் இருக்காரு. இவரும் ஒவ்வொரு தடவை செவிச்சுதான் இருக்கார். நமகான்னு செவிக்கிறார். செவிக்க அவர் ஏதாவது முகம் கொடுத்து பேசுறதோ, அதாவது முகம் கொடுத்து பார்ப்பதோ, அல்லது அவர் ஏன் வந்தார், எதுக்காக வந்தார் கேட்பது எதுவுமே கேட்காம அவர் தன் கைங்கரியம் என்ன, அதே ஒரு உலகமெல்ல அடையான் என்று சொல்லக்கூடிய அந்த நரகநாதனை அப்படின்னு தெரிவிப்பாரு திருக்கோட்டியூர் சம்ஜ நாராயண பெருமாள். அந்த பெருமாள் கைங்கரியம் என்ன, அதிலேயே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இல்ல இவருக்கு பார்த்தார் இவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்ன சிசூஷம் வருமோ பண்ணிட்டே இருக்கா. 6 மாதம் பண்ணிட்டு இருக்காரு. இனி இவரால இவருக்கு பதில் கிடைக்கலன்னு கேள்வியே கேட்கலையே. எதற்காக வந்தேன்னு கேட்டாதானே ஒரு நான் இதுக்காக வந்திருக்கேன், சேஷத்துவம் பிராதானியம் ஞாத்திருத்தம் பிராதானியமா அது தெரிஞ்சு கொள்வதற்காக வந்தேன்னு சொல்லணும். அது ஒரு இந்த கேள்வியே கேட்கல. கேட்காதபடியால இவர் என்ன, எத்தனை தூரம் இருந்தாலும் அவருக்கு முகம் கொடுக்கவே இல்லை. சரி சுவாமி, நான் அடியேன் கிளம்புறேன்னு அவர்கிட்ட விடைபெற்றுக் கொள்வதில் அவர் திருவிடி சேவிச்சார்.
எதுக்காக வந்து நம்ம கேட்கிறோம்? நமக்கெல்லாம் கோபமே வந்துடும். 6 மாசமா இப்ப அப்படியே படி கிடக்கிறேன்னு என்னன்னு கூட நீங்க பார்க்கவே இல்லை. என்ன பண்ண ஏது பண்ணேன்னு பார்த்தேன். கைக்கறிக்கு வந்து வாங்கிட்டே இருக்கேன். ஆனா எதுக்காக வந்து கேட்கலையேன்னா சுவாமி கேட்டார். ஒண்ணுமில்ல சுவாமி, எம்பெருமானாருக்கு ஒரு சந்தேகமா. என்ன சந்தேகம்னா சேஷத்துவம் பிராதானியா ஞாத்துவம் பிராதானியமா, அந்த சந்தேகத்துக்கு தேவனுடைய திருடி பலத்தால அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக அனுப்பி வச்சாருன்னு சொன்ன உடனே அடியேன் உள்ளான் உடனுள்ளான் பாசனம் ஞாபகம் இல்லையோன்னு இந்த வார்த்தையை சொன்னார். அடியேன் உள்ளான் 8ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி 2வது பாசனம். திருவாய்மொழியில 8ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி 2வது பாசனம். அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் உரைக்கலாம் படி படிய நல்லன் பரன்பரன் கடிசேர் நாட்டத்துள்ளாலை இன்பத்துண்ட கழிநேர்மை ஒடியா இன்ப பெருமையோ உணர்விரும்பன் ஒருவனேன்னு ஒரு பாசனம். அடியேன் உள்ளான் ஞாபகம் இல்லையான்னு சொன்ன உடனே தன்யோஸ்மின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஓடோடி வர சுவாமி குரத்தாழ நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். எம்பெருமானார் திருவடியில் வணங்கினார். வணங்கி சுவாமி நம்பிகள் தெரிவித்த அர்த்தம் அடியேன் உள்ளான் பாசனம் வாசனம் ஞாபகம் இல்லையோன்னு சொன்னார் அப்படின்னா உடனே அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. உடனே அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. தெரிஞ்ச உடனே அவ 2 பேரும் தெரிஞ்சுடுத்து. நமக்கு தெரியணும். இந்த பதிகமே எப்படிப்பட்ட பதிகம்? ஆச்சரியமான பதிகம். 8ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கலைந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரில் அது விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோரன் குடிசார்ந்தன் ஒன்சங்கதவான் ஆடியான் ஒருவனடி ஏன் உள்ளானேன்னு ஆழ்வார் என்னவோ பேச வந்தார். ஆனா பேச வந்தார தவிர ஆனா என்னவோ பேசிட்டு இருக்காரு. எதற்காக பேச வந்தாரோ என்னவோ பேசிட்டு இருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா ஆழ்வார் பெருமாள்கிட்ட போய் இனிமே உன்னோடு நான் சேர்றதா இல்லைன்ட்டார். கிடைச்சது இவர் ஒருத்தர் தான். நாமெல்லாம் கிட்டக்க போறோம்னா ஒண்ணும் இல்லையே. கிடைச்சது இவர் வச்சது இவரோட சேர்றதா இல்லை. என்ன என்னாச்சு, என்ன காரணம் அப்படின்னு சுவாமி கேட்கிறேன். பகவான் கேட்க அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றாரு. ஒண்ணுமில்ல, நீர் மிகவும் உயர்ந்தவன், நானோ தாழ்ந்தவன். இந்த தாழ்ந்தவனோடு தேவரை சேர்ந்தா இந்த தாழ்ந்தவனுடைய தோஷம் எல்லாம் உன்னோட வந்துடும். அதனால உன்னோட சேர்றதா இல்லை அப்படின்னு விலக பார்க்கிறார் ஆழ்வார். இது 2வது தடவை விலக பார்க்கிறார் ஆள். பகவானோட சேர்ந்த அவத்தியகரம் இந்த வார்த்தை சொல்லுவார். அவத்தியகரம். அவத்தியகரம்னா அவனோடு சேர்ந்தால் நம்முடைய குற்றங்கள்லாம் அவனுக்கு போய் சேர்த்துருமே அப்படின்றதுக்காக சேரமான் விலக பார்க்கார். பெருமானுக்கு ஆழ்வார விடக்கூடிய எண்ணமே இல்லை. கிடைச்சதை ஒருத்தர், வேற யாரும் கிடைக்கல. இவரையும் விட்டா என்ன பண்றது? எண்ணம் இல்லை. ஆழ்வீர் அப்படிலாம் பண்ண வேண்டாமே, அப்படிலாம் பண்ண மாட்டோமே. என்ன பண்ணுவோம்? நான் எவ்வளவு மோசம் தெரியுமா? என்னை போல மோசம் யாருமே கிடையாது. அவ்வளவு மோசமான என்னோட நீ சேர்ந்தேன்னா உமக்கும் அவத்தியகரம் வந்துடும், வேண்டாம் அப்படின்னு. இல்ல இல்ல நிதானமா பேசுவோம். எதுவாதான் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, உட்கார்ந்து பேசுவோம். நிறைய பேர் சொல்றா பாருங்க, உட்கார்ந்து பேசுவோம். அது மாதிரி அழ்வேல் நீர் ஒன்றும் கவலைப்படாது, உட்கார்ந்து பேசுவோம். பேசினதுக்கு அப்புறம் இது ஒரு முடிவுக்கு வருவோம். நீர் ஏதோ உங்களை பத்தி நீ தவறா நினைச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் யாருன்னு தெரியும், எப்படி நீச்சமானவன் தெரியும், ஈசனை நிறைவொன்று விலேன் எங்கெல்லாம் இல்லை எனக்கு நல்லா தெரியும். அதனால தேவர் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னாரு. என்ன பேச வேண்டிய அவசியமே இல்லையே சொல்லிட்டு இருக்கிறே, அழ்வர் பத்தி உனக்கு தெரியாதா? எத்தனை சொன்னாலும் கேட்கல. ஜீவாத்மா எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமோ, அந்த உயர்ந்தவனை பத்தி உனக்கு தெரியலையே, அவரை பத்தி உனக்கு சொல்றேன் அப்படின்னா ஆழ்வாருக்கு இன்னும் மோசமா போயிடுச்சு. சுவாமி 2 கையால தேவரை சேவிக்கிறேன், எனக்கு என்னை பத்தி வேண்டாம் உங்களோட விட்டு விலகிறேன்னு விலக பாக்குறார். பெருமாள் பார்த்தார், இவர் என்ன சொன்னாலும் கேட்கறதா தெரியல, இவருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியம் பெருமாள் பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? அழீர் உம்மை பத்தி சொன்னாதானே கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம், நான் மோசம், நான் கேட்க மாட்டேன். என்ன பத்தி சொல்றேன் கேட்கறியான்னு ஆனந்தம். எத்தனை ஆனந்தம்! உன் பத்தி கேட்கணும்னா 1 2 என்ன 2 கேட்டுட்டே இருக்கலாம். அப்பொழுது 6வது எப்பொழுதும் 4 திங்கள் ஆண்டு ஊழி தரும் அப்பொழுது 6வதுன்னு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணா கேட்கலாம். சொல்லுவேன் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு முதல் பாட்டு தன்னை பத்தி சொன்னார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து
உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு இலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடரொடியன் நான்கு தோரன் குடிசார்கன் ஒன்சங்கதைவால் ஆடியான் ஒருவனடியேன் உள்ளாவர்னு பூஜா சொன்னார். அப்ப முதல் பாதம் தன்னை பத்தி நன்னா தன்னுடைய பெருமையெல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் இரண்டாம் பாட்டு வந்தது, அடியேனுள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவன் உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் கடிசேர் நாட்டத்துள்ளாலை இன்பத்துன்ப கழினோர்மை ஒடியா இன்ப பெருமையோர் உணர்விலும்பருவன்னு ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர்னு என்னை பத்தி சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவர். நதஸ்ய அத்தியதிகஸ்ய திஷ்யதை ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா தன்வப்பார் இல்ல பண்ணு தன்னை பத்தி பெருமையெல்லாம் சொன்னார். ஆழ்வார் சந்தோஷமா கேட்கிறார், ஆனந்தமா கேட்கிறார். அந்த ஆனந்தமா கேட்கிறார். கேட்டார் கேட்டார் கேட்டார். அடுத்து மூணாம் பாட்டு ஆரம்பிச்சுது. மூன்றாம் பாட்டு தான் உணர்விலும்பன் ஒருவனை அவனதொருளால் உடற்பொருட்டு என் உணர்வுனுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே, அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு தெரிகிறது. உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினளவும் பழுதேயாம் உணர்வை பெற ஊந்திரவேறி யானும் தானாய் ஒழிந்தானே அப்படின்னு இதுல என் உணர்வினுள்ளே இருத்தினேன், என் உணர்வில் இருத்தினேன் பாதி பாட்டு ஆயிடுத்து. அவருக்கு ஆயிடுத்து. பாதி பாட்டு ஆன உடனே நிறுத்திட்டார். சாதாரணமா ஒரு பதிகம்னா 11 பாசனங்கள், அது ஒரே ஒரு பதிகம் மற்றும் 13 பாசனங்கள் 2ஆம் பத்தி 7ஆம் திருவாய்மொழி. இதுல 11 பாசனங்கள். இந்த 11 பாசனத்துல 11வது பாசனம் பல பாசனம். அதை சேர்க்காம இந்த 10 பாசனத்தை எப்படி பிரிப்பான்னா 5 5 இல்ல 1 9 2 8 1 கூட்டல் 9 பாசனமா பிரிப்பா, 2 கூட்டல் 8 பாசனமா பிரிப்பா, 3 கூட்டல் 7 பாசனமா பிரிப்பா. ஆனா இந்த பதிகத்தை எப்படி பிரிச்சிருக்கா தெரியுமா? இந்த பதிகத்துல மொத்தம் 10 பாசனம் 11 பாசனங்கள். அதுல கடைசி பாசனம் பல பாசனம், அதை விட்டுடுங்க. அப்ப 10 பாசனங்கள். 10 பாசனத்துக்குள்ளே அப்ப ஒரு பாசனம் கூட்டல் 9 பாசனம் பிரிச்சிருக்காரு. அப்படி பிரிக்கல. சரி சுவாமி 3 4 5 1 பிரிச்சிருப்பாரு, அப்படியும் பிரிக்கல. இப்படிதான் பிரிச்சார். 2 பாட்டு 7 பாட்டு. இந்த பதிகம் 8ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி 2 பாட்டு ஒரு நிலை, 7 பாட்டு ஒரு நிலை. அப்ப 2 பாட்டுல தன்னுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டார் பகவான். தன்னுடைய பெரிய எல்லாம் இப்படிதான் பிரிக்கிறார். நம்பியில் அப்படிதான் பிரிக்கிறார். 2 பாட்டுல தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய 7 பாசனம் இருக்கணும். அந்த 7 பாசனத்தாலே ஜீவாத்மா சுரூபத்தை சொன்னார். அதுக்குதான் இப்ப எடுத்துக்கோ, நம்ம பாக்குறது ஜீவாத்மா சுரூபம். அப்ப ஜீவாத்மா சுரூபம் என்னன்னு பாக்கணுமோ அதுக்குதான் இந்த பாசனமே. அப்ப உணர்விலும்பன் ஒருவனை அவனதருளால் உடற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே. இருத்தினேன் வரைக்கும் 2 பாட்டு ஆயிடுத்து. மிச்சம் 7 பாட்டு ஜீவாத்மா சுரூபம் சொன்னார். கடைசியில் என்ன முடிக்கிறார்? யானும் தானாய் ஒழிந்தானே அதுவும் அவனது உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினளவும் பழுதேயாம் உணர்வை பெற ஊர்ந்திரவேறி யானும் தானாய் ஒழிந்தானே என்று கடைசியில முடிக்கிறார். இந்த யானும் தானாய் ஒழிந்தானே முடிக்கிறார் இல்லையா? இந்த பாசனத்தை வைத்துக் கொண்டுதான் சுவாமி பிலோலோகாச்சாரிய ஆகட்டும், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகட்டும், இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்கிடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரன் எழுதியிருக்கார். எவ்வளவு முக்கியமான பாசனம்! ஜீவாத்மா சொரூபம் சொல்லக்கூடிய பாசனம், ஆச்சரியமான பாசனம். ஜீவாத்மா சொரூபம் என்ன? யானும் தானாய் ஒழிந்தானே அப்படின்னு இல்லையா? இந்த பாட்டு வரைச்சுதான் இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்கிணைச்சு பிலோலோகாச்சாரியர் எழுதியிருக்கா இல்லையா? அப்ப ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதத்தே, அதாவது பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம். எழுதும்போது சம்ஸ்கிருத வேதம் மட்டும்தான் போராது. சம்ஸ்கிருத வேதம் மட்டும் இருந்தா ஏனைய மகனீயர்கள் எழுதினாலும் பாஷ்யம் இது ஸ்ரீபாஷ்யம், அதாவது இவருக்கு சங்கர பாஷ்யன்னு பேரு, மாத்வ பாஷ்யன்னு பேரு. அவா எழுதினதுனா அதை காட்டும் வைபவம் படைச்சது இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்னன்னா சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் பார்க்கல, நம்மாழ்வார் திருவாழ்வில் இவருக்கு கிடைக்கவேதான் சாஸ்திர வாக்கியத்தில் உண்டான தெளிவே பிறந்தது. சாஸ்திர வாக்கியத்தினுடைய தெளிவு எதனால பிறந்ததுன்னா இது கொண்டு
சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷக்காரர். வேதாந்த தேசிக தெரிவிக்கிறார். தெரியாத மரநிலங்களை தெரிகின்றோமே தெரிகிறார். நான் எத்தனையோ வேதாந்தம் படிச்சிருக்கேன். வேதாந்தத்திலே அவர் அவதாரம். எத்தனையோ வேதாந்தத்துல வாசிச்சேன், குழப்பிட்டேன், புரியல. குழம்பி போயிடுது, புரியல. நம் புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நல்ல வேலை ஆழ்வாருடைய தமிழ் ஈரச் சொற்கள் கிடைச்சதோ, வாசித்தேன், தெரிந்தேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல சுவாமி ராமானுஜனும் பிரம்மசூத்திரத்துல எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்துக்கு வெறும் உபனிஷத்தை வைத்துக் கொண்டு மாத்திரம் அர்த்தம் சொல்ல மாட்டார். ஆழ்வார் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அர்த்தமே சொல்லிப்பார். இதான் சுவாமி தேக்கரை. ஏன்னா அதுதான் ரொம்ப தெளிவா இருக்கும். தெரியாத மரநிலங்களை தெரிகின்றோமேன்னு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். யானும் தானாய் ஒழிந்தானே இருக்கணும். இந்த சப்தம் நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். யானும் தானாய் ஒழிந்தானே இருக்கு இல்லையா? ஒழிந்தானே விட்டுடுங்கோ. யானும் தானாய் இருக்கு இல்லையா? யானும் தானாய்னா சுரூப ஐக்கியம். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவே பரமாத்மா. யானும் தானாய். யானும் என்று சொல்லக்கூடியது ஆழ்வாரை, தானாய் என்று சொல்லக்கூடியது பரமாத்மாவை. அப்ப ஆழ்வாரே பரமாத்மா, ஜீவாத்மாவே பரமாத்மா. அப்பனா சுரூப ஐக்கியம். அப்ப ஜீவாத்மாவே பரமாத்மாவானா இல்ல. ஆனா சப்தம் என்ன இருக்கு? யானும் தானாய். புரிஞ்சுக்கோ. யானும் தானாய் இருக்கு இல்லையா? யானும் தானாய்னா என்ன சுவாமி? இதுதான் சாமானாதிகரண்யன்னு பேரு. இதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது. வையதிகரணம், சாமானாதிகரணம், பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரணம். இது ஒரு சாட்டு. அதுக்குண்டான ஃபார்முலா அது. பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரணம் பேரு. அப்ப சாமானாதிகரம்னா சரீராத்ம பாகத்துல ஆழ்வார் வழைக்கிறார். யானும் தானாய், யானும் தானாய் அப்படின்றார். இப்ப சரீராத்மா இந்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற சம்பந்தம். அப்படின்னா சரீர ஆத்ம சம்பந்தம், சரீராத்ம சம்பந்தம். அந்த சரீராத்ம சம்பந்தம் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்து அடிப்படையில இதைதான் தெரிவிக்கிறார். யானும் தானாய், யானும் தானாய். ஏன்னா சாஸ்திரத்துல எத்தனையோ வாக்கியங்கள்ல ஐக்கியபரமா இருக்கு. நல்லா பார்த்துக்கோ. எத்தனையோ வாக்கியங்கள் ஐக்கியபரமா இருக்கு. ஒரு வாக்கியம் இல்லை. ஏன்னா ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதே சில சில இடத்துல ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு சொல்லக்கூடிய வாக்கியங்களும் இருக்கு. அது என்னமா சுவாமி? ரெண்டுமே சொல்லுமா? இப்ப இன்னைக்கு அடியேன் ஒரு வார்த்தை சொன்னேன், நாளைக்கு இது மாற்றி சொல்லுவாருன்னா சொல்லப்படாது. ஆனா சாஸ்திரம் சொல்றது இதுக்கு என்ன தெரியுமா பேரு? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. இதுக்கு வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி அப்படின்னு ரெண்டு இருக்கு. வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதின்னு பேரு. வேதம், வேதம்னா பிரிச்சு பார்க்கறது. அபேதம் பிரிச்சு பார்க்காதன்மை. அப்பனா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியது அபேத ஸ்ருதி. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம் வேத ஸ்ருதி. சரி, இது ரெண்டும் இருக்கு. இதுக்கு மேல மூணாவது ஸ்ருதி இருக்கு, கடகஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு. மூணாவது ஸ்ருதி கடகஸ்ருதின்னு இருக்கு. இதத்தான் தேவப்பெருமாள் தெளிவுபடுத்தினார். சுவாமி எம்பெருமானாருக்கு இந்த சந்தேகம் வந்துவிட்டு அவர் இன்னும் சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரமே எடுத்துக்கல. ஏன் இன்னும் சமாசயமே ஆகல. அப்பதான் நம்பிக்கைகிட்ட போய் கேட்கிறார், திருக்கட்சி நம்பிகள். அந்த திருப்பச்சனுடைய கேட்கறச்சே இன்னென்ன சந்தேகம் இருக்கு தேவரே தான் தேவப்பெருமாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்களும் இதுக்கு ஆச்சரியமான திருத்தேர், ஆச்சரியமான திருத்தேர். தேவபெருமாள் வையங்கண்ட வைகாசி திருநாள் அந்த மாதிரி உற்சவங்கள் வேற பெருமாளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமாள் ஸ்ரீநிதியம் நிதியம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாரிதும் தேவராஜ மதிராஜ ஆசிரியன்னு சொல்லி அந்த ஸ்ரீக்கே நிதியாக இருக்கக்கூடிய பகவான். இதுன்னு சொல்ல வந்தேன்னா அந்த தேவபெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார். யாரு? திருக்கச்சனமிகள். திருக்கச்சனமிகள்கிட்ட பிரார்த்திக்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்ப இன்னும் பூர்வாசிரமத்துல இருக்கார்.
சன்னியாசாஸ்தியே சமாசனம் ஒன்றும் ஆகல, இன்னும் ஆகார. ஆகாரத்துக்கு முன்னாடியே கேட்டு இருக்காரு யார்கிட்ட சமாசனம் பண்ணிக்கணும்னு. சித்தாந்தம் என்னன்னு கேட்கிறார். அப்ப தேவப்பெருமா சொன்ன வார்த்தை 6 வார்த்தையில ஒரு வார்த்தை, தரிசனம் பேதையேவச்ச அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேக அவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாசையரான்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப தேவப்பெருமா சொன்ன வார்த்தை தரிசனம் பேதையேவச்ச, பேதமே சித்தாந்தம்னு. ஆனா சாஸ்திரமும் அபேதம்னு சொல்றது, பேதம்னு சொல்றது, இது ரெண்டுமே இருக்கணும். பேதம் உண்டு அபேதம் உண்டு தெரியாது. அப்ப பேதமே சித்தாந்தம் தெரிவித்தாரணும். அப்ப அபேதம் சித்தாந்தம் கிடையாது, ஐக்கியம் சித்தாந்தம் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவார், திருப்பானாழ்வார் நம்பெருமா பெரிய பெருமாள் ஆஸ்தானத்துக்கு போய் ஐக்கியம் ஆயிட்டார். தப்பான வார்த்தை. ஐக்கியம் என்றதே தெரியாது. ஆழ்வாரே தெரிவிக்கிறார், கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பறவை உயர்க்குடைய ஆயவனாவது அது அதுவே என்றாரு. நானும் பகவானும் கூடிட்டேன்னா நல்லதுதான், எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஒரு சிரமமும் இல்லை, நான் ஆனந்தமா இருப்பேன். ஆனா அது பகவானுக்கு அவத்தியகரம், அது அதுவா தான் இருக்கும், நான் நானா தான் இருப்பேன். அப்ப என்னன்னா பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். இங்கிருந்து முக்தாத்மாவை போனானா அங்கும் ஜீவாத்மா தான், அங்க தாசபூதாக சொத சர்வேதா தவிர அங்க போறவனே ஓஹோ இவருக்கே எல்லாம் வந்துருவோம், இவரே எல்லாம் பண்ணுவாருன்னா ஒண்ணும் கிடையாது. இது சொல்ல வந்தேன். அப்படி இருக்கச்சே சித்தாந்தம் ஐக்கியம் கிடையாது. சித்தாந்தம் என்ன, அபேதம் தான் சித்தாந்தம், சாரி வேதம் தான் சித்தாந்தம், அபேதம் சித்தாந்தம் அல்ல. அப்ப பரமாத்மா வேறுதான் ஜீவாத்மா வேறுதான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த வெவ்வேறு வெவ்வேறு இல்லையா, ஆனால் ஒன்று கொண்டு சில இடத்துல என்ன சொல்லி இருக்கேன் சுவாமி, இதுவும் அதுவும் ஒண்ணு, இதுவும் அதுவும் ஒண்ணும் சொல்லி இருக்கேன் சுவாமின்னா, சரீராத்ம பாவத்தாலே விட்டு பிரியாமல் இருப்பதினால் ஒன்று, சரீராத்ம பாவத்தினால் விட்டு பிரியாமல் இருப்பது இது ஒன்று, இது வேறுதான் அது வேறுதான். என்ன புரிஞ்சுக்கோ, இது அடியன் சொல்லி பேசிட்டு இருக்கேன்னா இப்ப நான் சொல்லணும். இப்ப நான் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை குறிக்கிறது, என்னுடையது என்று சொல்லக்கூடிய சரீரத்தை குறிக்கிறது, ரெண்டுமே ஒண்ணா இல்ல சுவாமி, இது வேற அது வேறுதான். சரி, அப்ப பிரிக்க முடியுமே சுவாமி, பிரிக்கணும்னா கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம், பிரிக்கணும்னா கிளம்பி போயாச்சணும். அப்ப பிரிக்க முடியாதுன்னு ரெண்டு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கணும், ரெண்டு ஒண்ணும் இல்ல, ரெண்டும் வெவ்வேறு தான். ஆனா பாக்கச்சே ரெண்டு ஒன்னா தெரியறதுனும், அதுதான் சரீராத்ம பாவம்னு பேரு. சரீராத்மனை இது வேறுதான் அது வேறுதான், ஒன்னு சரீரம் ஒன்னு ஆத்மா. அதனால் என்ன, அதனால ஒண்ணு சொல்றது, அதனால ஒண்ணு சரீரம் ஒண்ணு ஆத்மா. இது சரீரம், நாம் எல்லாம் பகவானுக்கு சரீரமா இருக்கும், பகவான் ஆத்மாவா இருக்கு. அப்ப சரீரமா இருக்கணும். அப்ப சரீரமா இருக்கிறது, இப்ப இந்த சரீரமே நானா இல்லையே, இந்த சரீரம் வேறுதான் நான் வேறுதான், நானும் இருக்கக்கூடிய தன்மை வேறு. நான் என்பது ஞானத்தோடு கூடியது, இந்த சரீரம் என்பது அஜானத்தோடு இருக்கு, ஞானமே கிடையாது. இது வேறு இது வேறு, இது வேறு இது வேறுன்னு பிரிக்க முடியுமான பிரிக்க முடியாது. ஒண்ணு வேண்டாம், இதே எடுத்துக்கலாமே. வெள்ளை வேட்டி, வெள்ளை வேட்டி இருக்கணும், இந்த வெள்ளை வேட்டி இந்த வெள்ளை இந்த வர்ணம் இருக்கணும், இந்த வெள்ளை வர்ணம் வேறு, இதுல இருக்கக்கூடிய நூல் வேறு. நூலே வெள்ளையா இல்ல, வெள்ளை நூல் வெள்ளை வேட்டின்றோம், வேஷ்டி வேறு வெள்ளை வேறு. சரி சுவாமி, வெள்ளை என்பது வர்ணத்தை குறிக்கும், வேட்டி நூலாலே தைக்கப்பட்டது குறிக்கும். சரி, அப்ப வெள்ளை வேட்டில வெள்ளையை தனியா பிரிக்கலன்னா பிரிக்க முடியாது. இது அபிருதக் சித்த விசேஷம்னு பேரு. பிரதக் சித்தின பிரிக்கலாம்னு பேரு, அபிருதக் சித்தின பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத விட்டு பிரியாம இருக்கணும், அதுக்குதான் என்னது ஷரீராத்ம பாவம்னு பேரு. சரி, பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திக்கு சரீராத்ம பாவம். அந்த சரீராத்ம பாவத்துல தான் யானும் தானாய், இந்த சப்தத்தை ஆழ்வார் போட்டிருக்கார், யானும் தானாய் என்றார். அப்ப நான் ஆய் ஆய் ஆய், யானும் தானாய், ஆனாய் என்று கிடையாது. ஆய் ஆய்னா நீராய் நிலனாய் தீயாய் காராய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய், எல்லாம் ஆய் ஆய் வந்திருக்கணும். அப்ப தேவனில் தான் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு வரணும். நீரே நீர், நீரே நிலம், நீரே காற்று,
நீரே தீ, நீரே சிவன், நீரே இந்திரன், நீரே பிரம்மா, நீரே கல்லு, நீரே மண்ணு. என்ன சுவாமி எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டேன், பஞ்சபூதத்தையும் ஒன்னா சேர்த்துட்டேன், பிரம்மா சிவனையும் ஒன்னா சேர்த்துட்டேன்னா என்ன சேர்த்துனா அப்படின்னு அனைத்து நீரே நீ சொல்லிருந்தா அனைத்தையும் சரீரமாக கொண்டவன் பகவான். அப்ப அனைத்தையும் சரீரமாக கொண்ட ஆத்மா நீரே, ஆத்மா நீரே. அப்ப பிருத்திவியை சரீரமாக கொண்டவர் நீரே, அதே போல ஆத்மாவை சரீரமாக கொண்டவர் நீரே, அனைத்தையும் சரீரமாக கொண்டவர் பகவான் தான். ஆக இதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம் ஆய் ஆய் நீர் ஆய் நிறனாய் அதான் யானும் தானாய். அப்ப பகவான் ஆத்மசுருதியா இருக்கான், நம்ம அத்தனை பேரும் சரீரமா இருக்கோம். அப்ப சரீராத்ம பாவத்தால் தான் யானும் தானாய். சரீராத்மா அப்ப ஜீவாத்ம நிலை என்ன, பகவானோடு விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கு, அபிரதட்ச விசேஷமா இருக்கு, விட்டு பிரியாத தன்மை. அந்த விட்டு பிரியாத தன்மை தான் ஆய் 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 அப்படின்னு எடுக்கிறார். அந்த ஆய் எடுக்கிறது யானும் தானாய், யானும் தானாய் அப்படின்னு. ஆக இது அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். ஜெகத் சர்வம் சரீரந்தே, ராமாயண ஸ்லோகம் இது. ஜெகத் சர்வம் சரீரந்தே, இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரம் அப்படின்னு தெரியுது இல்லையா, அனைத்தும். அதனால்தான் அப்ப தன்னை பற்றிய பாட்டு 2 பாசனத்துல சொன்னார், 2 வரியில சொன்னார், 2 பாட்டு 2 பாட்டுல சொன்னார். அதே ஜீவாத்மா பற்றி அந்த 2 பாட்டு தாண்ட உடனே இப்பேற்பட்ட பிரம்மத்துக்கு இந்த ஆத்மா சரீரம் இதுவா சொல்றார். அழ்வீர் நீருமா உம்மை பத்தி இந்த தாழ்வா சொல்லிட்டு இருக்கிறே, உம்மை பத்தி சொல்லிட்டு இருக்கிறே, இந்த ஆத்மா என்ன தெரியுமா, இப்பேற்பட்ட பிரம்மம். 2 பாட்டுல சொன்னப்பட்ட பிரம்மத்துடைய பெருமையை சொன்னாரோனோ 2 பாட்டுல. அந்த 2 பாட்டுல சொன்னப்பட்ட பிரம்மத்துக்கு சரீர அந்த அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறது உம்முடைய ஆத்மாவே, உம்முடைய ஆத்மா அப்படின்னு மெதுவா சொன்னார். ஆழ்வார் பார்த்தார், நம்ம பத்தி பேசுறாரு இவர், என்ன நாம அவரை பத்தி என்ன பேசணும், ஏன் நம்ம பத்தி பேசுறார், அவரை பத்தி பேசணும் நம்ம பத்தி பேசுறாரு அப்படின்னு. அழ்வேர் உட்காரும் உட்காரும்னு சொல்றேன், உட்கார வைக்கிறார். அழ்வேர் இதையெல்லாம் நீ தப்பா நினைக்காத, இந்த ஆத்மாவை நீ தப்பா நினைக்காத, எனக்கு சரீரம்தான் உண்மை சொன்னேன், எனக்கு சரீரம்தான் உண்மை சொன்னேன், உம்முடைய பெருமையை சொல்லல. இந்த பாருங்க ரொம்ப ஜாகிரதையா பெருமாள் டீல் பண்றார் ஆழ்வாரோடு, ரொம்ப ஜாகிரதையா பேசுறார். ஆழ்வாரோட பேசணும்னா அவ்வளவு ஜாகிரதையா பேசணுமா. என்ன ஜாகிரதைன்னா, இவரு இது வேண்டாம் வேண்டாம் தள்ளிடணும், உன்னோட சேர மாட்டேன், உன்னோட கலக்க மாட்டேன், நான் திடீர்னு போயிட்டு இருக்காரோ அவர் சேர்க்கணும், சேர்க்கணும். அவருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கார், இந்த ஜீவாத்மா பீன் தேவையில்லை, இது வேண்டாம், இது ரொம்ப மிகவும் குரூரமானது, வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறானோ. அப்ப அது நல்லதுன்னு புரிய வைக்கணுமோனோ, புரிய வைக்கணும். உட்காரு உட்காரு உட்காரு, இதை பத்தி நீ தப்பா நினைக்காத. ஏன் தப்பா, உன்னுடைய இந்த ஜீவாத்மா தான் எனக்கு சரீரம், எனக்கு சரீரம். உம்முடைய பெருமையை சொல்லல அழ்வீர், உம்முடைய பெருமையை சொல்லல. சரி, உன் பெருமையை சொல்லிட்டு இருக்க, ஆமா என் பெருமையை தான் சொல்லிட்டு இருக்க, என் சரீரத்துக்கு உண்டான பெருமையை சொல்றேன். உன் சரீரத்துக்கு, ஆமா என் சரீரத்துக்கு உண்டான பெருமையை சொல்றேன், நன்னா கேட்டுக்கோங்க, நன்னா சொல்றேன். என் சரீரம் எது தெரியுமா, ஜீவாத்மா. இப்ப ஆழ்வார் என்ன பண்ணணும், இப்ப இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரமா போயிடுது. பகவானுக்கு சரீரமா போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வீணா போன ஆத்மா, நல்ல ஆத்மா இல்லை, இது பாழானது, அது மட்டும் உள்ளது, நீச்சத்தன்மை உடையது, நிறைவு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பகவானுக்கு சரீரமா இருக்கு. சரீரமா இல்லாம தனியா இருந்துட்டுன்னு வச்சுக்கோ, நல்லா பார்த்துக்கோ. சரீரமா இல்லாம தனியா இருந்துட்டோம்னா சாமி மோசமானது, நல்லது கிடையாது, நீச்சத்தன்மையோடு இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைவு ஒன்றும் கிடையாது அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அந்த மாதிரி இல்லையே, இது பகவானுக்கு சரீரம், இது ஒருத்தருக்கும் உண்டு. இது நல்லா புரிஞ்சுக்கோ,
ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஆழ்வார் ஆத்மா மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இது உண்டு. ஏன்னா பகவானுக்கு சரீரமா இருக்கணும். இப்ப இது இப்ப மறுபடியும் சொல்ற பெருமாள், ஆழ்வேல் உம்முடைய பெருமையை சொல்லல, என் சரீரத்தின் பெருமையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் சரீரம் எது? உன் ஆத்மா. ஆழ்வாருக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. இப்ப இவர் இந்த சரீரத்தை கொண்டாடணுமா கூடாதா? கொண்டாடலன்னா பகவத் சரீரம் கொண்டாடன்னு வந்துடுறது, கொண்டாடினா தன் ஆத்மாவை கொண்டாடினா வந்துடுறது. இவர் தான் ஆத்மாவை பிடிக்கல, கொண்டாடணும். பகவத் சரீரம் உயர்ந்தது, பகவத் சரீரம் வந்தது. பகவானுக்கு சரீரமே இருப்பது நான் எப்படி சுமார்னு சொல்ல முடியும்? எப்படி சுமார்னு சொல்ல முடியும்? ஆமா, உடனே ஆழ்வார் ஒத்துட்டார். ஆமா, தேவரைய சரீரம் தான் உயர்த்தி. எவ்வளவு சாமர்த்தியம் பேசியிருக்காங்க. 2.5 பாட்டு தான் தன்னை பத்தி சொன்னார், 7 பாட்டு ஆத்மா பத்தி சொல்றார். உணர்விலும் ஒருவனை அவனதருளால் உடற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அவரை பத்தி சொன்னாரனோ? அப்ப இதுதான் தெரிவிக்கிறார். தேவரைய சரிதான் உயர்த்தி நீ தான் இருக்குன்னாரு. நீர் தான் சரீரம், நீர் தான் உயர்த்தி அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை உயர்த்தி இந்த ஜீவா. ஏன் சுவாமி? பகவானுக்கு சரீரமா இருக்கு, சாமானியம் இல்லை. எப்ப அவனுக்கு சரீரமோ அது உயர்த்தி. இதைத்தான் திருமாலையில தெரிவிக்கிறார் தொண்டர்படி ஆழ்வார். ஆச்சரியமான பாசனம். அந்த பாசனம் தெரிவிக்கிறார். மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலசிரத்தி உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்மணல் அரங்கத்தானே தெரிவிக்கிறார். அப்ப மென்பொருள் பாட்டுக்கு முந்திர பாட்டுக்கு 5 பாட்டுக்கு முன்னாடி தொடர்படியா தெரிவிக்கிறார். பகவானே, இனிமே உன்னோட சேர்றதா இல்லை. இவரும் இதே கதை தான். சேர்றதா இல்லன்னு சேர்ந்தா உனக்கு என்னிடத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஒட்டிடணும். தொடர்படியா இந்த வாட்டை சொல்றார், ஒட்டிட்டு. இதே மாதிரி இவரும் பண்ணார். அவனு தூரம் போயிட்டார். உடனே ஆரம்பிச்சார், விலவர சிரித்திட்டேனே, விலாயலம்பு நொந்து சிரிக்கிறேன்னாரு. அவனை சிரிப்பு என்ன சிரிப்புன்னு பெருமாள் கேட்க, இங்கேயே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். தொடர்பு என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னா, உன்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடினேன்னு சொன்னேனோ, அதுவே முட்டாள்தனம். நீ ஆத்மா, நான் சரீரம், ஓட முடியுமா? பகவானை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கேன் யாராவது சொன்னாலும் முட்டாள்தனம் அர்த்தம். பிரிய முடியுமானா பிரியவே முடியாது, எப்பவுமே பிரிய முடியாது. அப்பிரதக் சித்த விசேஷம் தானே பார்த்தோம். எப்பவும் பிரிவு என்பதே கிடையாது. ஆனா பிரிவு இருக்க நினைவால பிரிவு வருது. பகவானுக்கு நமக்கும் பிரிவு என்பதே கிடையாது. எது பிராட்டி போல பிரிவே கிடையாது. ஆனா நமக்கும் பூவின்மை நங்கைக்கும் இன்பன்னு எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கிறது பிரிஞ்சே நீ சரீரமாச்சே. அதனால உன்னை நான் பேசல. அப்ப மறந்தேன் அர்த்தம். ஆழ்வார சமாதானம் பற்றி கூப்பிடுறார் தொண்டர்படி ஆழ்வார். யாரு? நம்பெருமாள் கூப்பிடுறாரு. பெரிய பெருமாள் கூப்பிடுறாரு. நான் கோபர்த்தனகிரி பண்ணினேனே, அப்ப இன்னாரை விட்டுட்டு தான் போறேன்னா, உன்னை இதுல விட்டேனா இல்லையே? எல்லாரையும் அதை சேர்த்துட்டனும், திருவிக்கிரமதாரம் பண்ணிடணும். அப்ப யாராவது விட்டேனா? யாரையும் விடலையணும். அதே போல இப்ப இவங்க விட போறது கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அதற்குள் நீர் உண்டு வாரும் சொன்னா சமாதானம் ஆயிட்டாருன்னு தெரிவிக்கிறது தொண்டர்படி ஆழ்வார். இதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம் எதற்குன்னு பார்க்கணும்னா, நல்லா தெரியணும். சேஷத்துவம் முன்னால், ஞாத்திருத்துவம் பின்னால். அப்ப ஜீவாத்மா சுரூபம் எது? சேஷத்துவம் முன்னாடி இருக்கணும், ஞாத்திருத்துவம் பின்னாடி இருக்கணும். சரி சுவாமி, இது எங்க தெரிவித்தார்? திருக்கோட்டியூர் நம்பி அடியேன் உள்ளான் பாத்திரத்திலே தெரிவித்தான் பார்த்தோமோனோ. அங்க அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கணும்? அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். இந்த பாத்திரம் வைக்கணும். ஆழ்வார் இப்படி பாடியிருக்கலாமே. அடியேன் உள்ளான் பதிலா என்னுள்ளான், அடியேனுள்ளான் உடனுள்ளான், என்னுள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் பாடியிருக்கலாமேன்னா. ஆனா அப்படி பாடல. அடியேன் உள்ளான் பாடினார்ல. எதுக்காக? என்னன்னா, ஏன்னா எனக்குள் பகவான் உள்ளான் என்று சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லாமல் எப்ப அடியேன் உண்ணான் என்றாரோ, அப்ப இது உள்ளான் சத்தம் இருக்கே, அது
வியாபகத்தை தெரிவிக்கிறது. உள்ளான், அடியேன் உள்ளான், உள்ளான் அடியேன் உள்ளான். இந்த பாருங்க, இந்த சத்தம் எண்ணுள்ளான்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கப்படுது. ஆனா ஆழ்வார் அடியேன் உள்ளான்னு தெரிவித்தாரையா. உள்ளான் சப்தம் இருக்கே, இந்த உள்ளான், அடியேன் உள்ளான், உள்ளான் சப்தம் வியாபகத்தை தெரிவிக்கிறது. பகவான் அனைத்திலும் வியாபித்திருக்கிறார் என்று தெரியுது. உள்ளான் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞாத்திருத்துவம். இருக்கான் இருக்கான் நான் தானே தெரிஞ்சுக்கணும். ஞாத்திருத்துவம் நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லியிருந்தாலும் ஞாத்திருத்தத்தோடு இருந்து இருக்கும். ஆனால் எனக்கு உள்ளான் என்று ஆழ்வார் சொல்லாமல் அடியேன் உள்ளான், எனக்கு உள்ளான்னு சொல்லல, அடியேன் உள்ளான் அப்படின்னு சொன்னாரோ. அப்ப அடியேன் உள்ளான்னு சொல்லி அப்படின்னா அடியேன்னு சொன்னபடியால சேஷத்துவம், உள்ளான்னு சொன்னபடியால ஞாத்திருத்துவம். ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார், முதல்ல சேஷத்துவத்தை வைத்தார் அடியேன் சப்தத்தாலே, உள்ளான் சப்தத்தாலே ஞாத்திருத்தத்தை வைத்தார். என்ன புரிஞ்சுக்கோ, ஞாத்திருத்தம் அப்படின்னா அப்படின்னா சேஷத்துவம். ஆக அடியேன் என்று சொன்னதினால் சேஷத்துவம், உள்ளான் என்று சொன்னதினால் என்னது வியாபகத்துவம். ஞாபகத்துவம், வியாபகத்துவம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை. அப்ப உள்ளான், அப்ப உள்ளான் அடியேன் தெரிஞ்சு கொண்டாலே ஞாத்திருத்தம். அப்ப வியாபகத்துவம் பகவானுடையது. அது அதை விட்டுடுவோம், அது ஒண்ணு பெரிய நமக்கு எது தேவை. இப்ப நம்ம இருக்கிறது ஜீவாத்மா பத்தி, அவன் எங்கும் வியாபித்திருக்காங்க தன்மை பிரதானம் கிடையாது. நான் தாசபூதனா, என்கிட்ட சேஷத்துவம் இருக்கா, அதான முக்கியம். அதை பத்தி பேசணும். இதுல சேஷத்துவம் முன்னாடி வந்திருக்கு, ஞாபகத்துவம் பின்னாடி இருப்பார். அடியேன் உள்ளான், உள்ளான வியாபகத்துவம். அந்த வியாபகத்துவம் என்னிடத்தில் இருக்கான்றது என்னது, ஞானம். ஞானத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும், ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்வதுதான் ஞாத்திருத்துவம். அடியேன் சப்தம் தான் என்னது, சேஷத்துவம். அப்ப சேஷத்துவத்தை முன்னாடி வைத்து ஞாத்திருத்துவத்தை பின்னாடி வைத்தார் இல்லையா. இப்ப இதில் அடியேன் என்பது முக்கியம், அடியேனுக்கு ஞானம் இருப்பது முக்கியமா, கொஞ்சம் நிதானம் கேட்போம். அடியேனுக்கு ஞானம் இருப்பது, அதாவது இப்படி சொல்லி பார்ப்போமே, ஞானமுடைய ஜீவாத்மா அடிமை என்று சொன்னால் இதில் ஞாத்திருத்தம் முன்னாடி நிற்கும், சேஷத்துவம் பின்னாடி போறது. அதே அடிமையான ஜீவாத்மா ஞானமுடையவன் சொன்னா சேஷத்துவம் முன்னாடி வரும், ஞாத்திருத்தம் பின்னாடி போயிடும். இந்த ரெண்டுல இது சரி. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்கணும். முதல்லயே ஆரம்பிச்சது இங்கதான், இதுலதான் ஆரம்பிச்சோம். மறுபடியும் சொல்றேன், ஞானமுடைய ஜீவாத்மா அடிமை அப்படின்னு சொன்னா ஞாத்திருத்துவம் முன்னாடி இருக்கும், சேஷத்துவம் சேஷித்துவம் இல்லை, சேஷத்துவம் சேஷத்துவம் பின்னாடி இருக்கும். அதே அடிமையான ஜீவாத்மா ஞானம் உடையவன் சொன்னா சேஷத்துவம் முன்னாடி இருக்கும், அதே ஞாத்திருத்துவம் பின்னாடி இருக்கும். இந்த ரெண்டுல எது சரின்னா அடிமையான ஜீவாத்மா ஞானம் உடையவர் என்பதுதான் சரி. அடிமையான ஜீவாத்மா ஞானமுடையவன் என்பதுதான் சரி. ஏன்னா ஆழ்வார் அப்படிதான் சொல்லியிருக்காரு, அடியேன் உள்ளான், அடியேன் உள்ளான். சரி சுவாமி, எதனால இப்படி சொல்லணும், எதனால இப்படி சொல்லணும்? அதாவது பகவானுக்கு அடிமை என்பது பொதுவானது தர்மம், பொதுவான தர்மம். சித்துக்கும் உண்டு அச்சித்துக்கும் உண்டு, ரெண்டு பேருமே பகவானுக்கு சேஷபூதர்கள் தான். அச்சித்தம், அச்சித்தன ஞானசூன்யமாக இருக்கக்கூடிய அச்சித்தத்துவமும் பகவானுக்கு அடிமைதான், சித்தான ஜீவாத்மாவும் பகவானுக்கு அடிமைதான். அப்ப பெருமாளுக்கு அடிமை என்பது உயர்ந்த சொத்து, பெருமாளுக்கு அடிமை என்பது உயர்ந்த சொத்து. அந்த சொத்தை எங்க வைக்கணும், அந்த சொத்தை எங்க வைக்கணும்? ஒரு உயர்ந்த ஒரு நகையை வாங்கின்னு வச்சுக்கோ, ஒரு ரத்னத்தை வாங்கின்னு வச்சுக்கோ. ரத்னத்தை வாங்கினா அந்த ரத்னத்தை வாங்கினதை காட்ட அதுக்கு பெட்டி கொடுக்குறா பாருங்க, இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். அதை கூட விட்டாலும் விட்டுருவா, அது பெட்டி ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அலங்காரமா இருக்கும், அழகா இருக்கும். அது என்னமா இருக்கு என்னமா இருக்கு, அது ஒரு பெட்டிக்கு ரெண்டு பெட்டியா கொடுக்குன்னு கேட்கறான். அந்த பெட்டி வாங்கி வச்சுக்கிறானோ, அப்ப அது கொடுக்குறாளையோ பார்க்க வேணா இருக்க. சில பேருக்கு அந்த பெட்டிலேயே ஆசையா இருக்கும். சரி, அப்ப இதுல எதுக்குன்னா அந்த ஆசையை காட்டலாம், அந்த பெட்டில ஜாகிரதை வைக்கிறா இல்லையா. அப்ப உயர்ந்த அந்த ரத்னத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியும், பெட்டி ஞாபகம் வருதணும். அதே போல அந்த உயர்ந்த ரத்னத்தை போலத்தான்
நாம் பகவானுக்கு அடிமை என்கிற சொத்து. நாம் பகவானுக்கு அடிமை என்கிற சொத்து உயர்ந்த ரத்னத்தை போலதான். அதாவது நல்ல ரத்னத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு காயத்துல வச்சுட்டா அதன் பெருமையை போயிடும் இல்லையா? அதே போல பகவானுக்கு சேஷத்துவம் என்பது ரத்னம். அந்த ரத்னம் என்பது எப்படி இருக்கணும்? என்ன பாருங்க, அறிவற்ற ஜட பொருள் இருக்கப்படாது. அறிவற்ற ஜட பொருள் என்னது? அச்சித்து. அச்சித்து இருக்கானா? அறிவு எங்க சொல்ற ஜீவனத்துல இருக்கு இல்லையா? இரண்டும் சொத்துதான். ஜீவாத்மாவும் பகவானுக்கு சொத்துதான், அஜித்தும் பகவானுக்கு சொத்துதான். ஆனா அந்த ரத்னம் ரெண்டுமே ரத்னம் தான். சொத்தா இருந்தாலும் ரத்னமான சேஷத்துவம் அறிவற்ற ஜடத்தில் இருக்கிறது அறிவற்ற ஜடத்தில் இருப்பது பெருமையா, அறிவு உள்ள ஆத்மாவிடத்தில் இருப்பது பெருமையா? சொன்னா கேட்டுக்கோ. இந்த ரத்னம் இருக்கணும். அந்த ரத்னம் எங்க இருக்கணும்? ஒரு ஒண்ணுமில்லாத ஜட பொருள்கிட்ட இருக்குமா, இல்ல அறிவு இருக்க கூட இருக்கிறது பெருமையானா? இரண்டுக்கும் பெருமை உண்டு. பெருமையா இருந்தானா அறிவற்ற ஜடத்தில் இருந்தால் யாரத்துல இருக்கு அவருக்கு தெரியாது. இது ஒண்ணும் இல்லாத அறிவற்ற ஜடப்பொருள், ஒரு அஜித் வஸ்து. அஜித் வஸ்துக்குள்ளே நான் சேஷபோதன் சேஷபந்தி ஒரு தெரியாது இல்லையா? அதுக்கு தெரியுமானா தெரியாது. இப்ப கல்லுக்கு சேஷத்துவம் தெரியுமா? கல்லும் பகவானுக்கு அடிமைதான், கட்டையும் பகவானுக்கு அடிமைதான், புஸ்தகமும் பகவானுக்கு அடிமைதான். ஆனா அதுக்கு தெரியுமான்னா தெரியாது. கல்லுக்கு சேஷத்துவம் இருக்கு, ஆனா அந்த கல்லுக்கு தெரியாது. அப்ப சேஷத்துவம் இருந்து பிரயோஜனம் இல்லை, தெரியணுமோ பிரயோஜனம் இல்லை. அப்ப அப்ப அது எப்படி இருக்கணும்? அது நம்மிடத்தில் இருந்தால் தான் பிரயோஜனம். கல்லுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தெரிய போறது இல்லை. கட்டைக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, தெரிய போறது இல்லை. அப்ப நம்மிடத்துல இருந்தாலும் பெரிய பிரயோஜனம். அதனால் சேஷத்துவம் உயர்த்தி. எதனால சேஷத்துவம் உயர்த்தி? அந்த சேஷத்துவம் தான் ரத்னம். அந்த ரத்னம் யார்கிட்ட இருக்கணும்? நம்மிடத்துல இருக்கணும். அப்ப கண்ணுக்கு இருக்க வேண்டாமா? இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது, கட்டைக்கு தெரியாது, புஸ்தகத்துக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. எதனால தெரியாது? நமக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஆனபடியா நமக்கு தெரியாது. நம்ம இடத்துல இருந்ததான் பிரயோஜனம். அதை எங்கேயோ போட்டு விடல, அறிவுடைய ஆத்மாவிடத்தில் இருக்கு. அறிவுடைய ஆத்மாவிடத்தில் இருக்கு. இப்ப எது முன்னாடி எது பின்னாடினா சேஷத்துவம் முன்னாடி போயிருக்கு. அப்படின்னா எது இது முன்னாடி? ரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்னம் எங்க இருக்கணும்? உயர்ந்த பெட்டியில இருக்கணுமோ, அறிவு இருக்கக்கூடிய பெட்டியில இருக்கணுமோ, அந்த ரத்னம் தான் எது? சேஷத்துவம். அந்த சேஷத்துவமானது யார்கிட்ட இருக்கணும்? பகவான்கிட்ட. அப்படிப்பட்ட பகவான் அப்ப முன்னாடி இது வரணும், சேஷத்துவம் முன்னாடி இருந்து அதுக்கு ஞாபகத்துவம் பின்னாடி வரும். ஞாபகம் அந்த பெருமைக்கு தகுந்தா போல ஆத்மா அறிவுடையவன். அப்ப என்ன தெரியுது? இந்த ரத்னத்தை எங்கேயோ போடல, அறிவுடைய ஆத்மாவிடத்தில் இருக்கு. எது முன்னாடி எது பின்னாடி என்றால் சேஷத்துவம் முன்னாடி போயிடுத்து. அடியேன் உள்ளான், அடியேன் உள்ளான், அடியேன் சேஷத்துவம், உள்ளான் ஞாபகம். இவ்வளவு சின்ன சப்தத்துல இவ்வளவுதான் எடுத்திருக்காரு. ஆச்சரியமா நம்பில்ல வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானாங்க. அடியேன் உள்ளான், அடியேன் இசை கொண்டு சேஷத்துவம், உள்ளான் இசை கொண்டு ஞாபகத்துவம். உள்ளான்னா வியாபகத்துவம் தானே சுவாமி? ஆமா, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய தன்மை. அது என்னால தெரிஞ்சுக்கிறேன்? என்னுடைய ஞானத்தால தானே தெரிஞ்சுக்கிறேன். அப்ப ஞானம் இருக்கணுமானோ, அதான் ஞாபகத்துவம். அப்ப சேஷத்துவம் பிரதானம், அடியேன் ஞாபகத்துவம் இரண்டாம் பட்சமா வருது. இரண்டாம் பட்சம் அடுத்ததா வருது. முன்னாடி எது சேஷத்துவம் வருதோனோ அதுதான் தெரிவிக்கிறாங்க. ஆக ஆத்மாவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கலையா இது? அப்ப அதனுடைய பெருமைக்கு தகுந்தாப்பட ஆத்மா அறிவுடையவர். அறிவுடைய ஆத்மாவிடத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு. எது? சேஷத்துவம். சேஷத்துவம் அறிவுடைய ஆத்மாவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆக சேஷத்துவத்தை முன்னாடி சொல்லித்தான் ஞாபகத்துவத்தை பின்னாடி சொல்லி ஆகும். இதுதான் ஜீவாத்ம சுரூபம். அப்ப ஜீவாத்மா யார்? ஞானமுடையவன் இல்ல, உண்டு தாசபூதன். தாசபூதனான ஜீவாத்மா ஞானமுடையவன். ஞானமுடைய ஜீவாத்மா அடிமை இல்ல, அடிமையான ஜீவாத்மா ஞானமுடையவன். இதான் பிரதானம், இதான் ஜீவாத்மா சுரூபம். அதான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப
ஞாபகத்தை சொல்லி பின் ஞாபகத்தை பின்னாடி தானே சொல்லி ஆகணும். அறிவுடைய ஆத்மாவை சேஷன்னு சொல்லப்படாது. அப்ப சேஷமான ஜீவாத்மா, சேஷத்துடைய ஜீவாத்மா ஞானியாக இருக்கிறார். சேஷமான ஜீவாத்மா, சேஷத்துடைய ஜீவாத்மா ஞானியாக இருக்கிறார். இதத்தான் சுவாமி சீனிவாசாச்சார சுவாமி சேஷத்தே சதி ஞாதிருத்வம், சேஷத்தே சதி ஞாதிருத்வம். இது நம்ம ஆச்சாரங்கள் எல்லாருக்கும் என்ன கவலைன்னா, இப்பேற்பட்ட சேஷத்துவ ஞானமுடைய ஜீவனத்தில் இருந்தால் உயர்த்தி நன்னா கேட்பீங்களா, ஆனா அது சேஷியாக இருக்கிறார் தெரிந்து கொள்ளாம இருக்கிறமே. அதான் முக்கியம். நம்ம பூர்வாச்சாரம் இருக்கக்கூடிய பெரிய கவலையே என்னன்னா, இப்பேற்பட்ட ரத்னமாக இருக்கக்கூடிய சேஷத்துவம் இதை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறானே. சுவாமி நீங்க தெரிஞ்சு கொள்ளாம எங்களை போய் சொல்லிட்டு இருக்கே, கல்லும் தெரிஞ்சுக்கிறியே, கட்டையும் தெரிஞ்சுக்கிறியே, புஸ்தகமும் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கு ஞானம் இல்லையே. அது தெரிஞ்சுக்கொள்ளாத பெரிய விஷயமே கிடையாது. ஞானம் இருந்தாலே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம தெரிஞ்சுக்கிறியே. அதான் நம்மளோட பூர்வாச்சாரோடைய நிலைய கவலையே தான் தெரிகிறார். அப்ப உயர்த்தி தான் அது. இந்த உயர்த்தி அதனால் தெரிஞ்சு கொள்ளாம இருந்தாலே கல்லுக்கும் இருக்கும் சேஷத்துவம் இருக்கும். ஆனா இது வித்தியாசம் இல்லையே. என்ன கல்லுக்கு சேஷத்துவம் இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சுக்கல, நாமும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப வித்தியாசம் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அவர் சேஷி உள்ளே இருக்கிறார் தெரிஞ்சு கொண்டு சேஷத்துவத்துக்கு தகுந்த கைங்கரியம், அதுதான் முக்கியம். சேஷத்துவத்துக்கு தகுந்த கைங்கரியம். நான் அடிமையான நான் பகவானுக்கு தகுந்த கைங்கரியத்தை பண்ண போகிறேன். ஒழுங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்று உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ள துலம் கண்டாய் இருக்கிறானே. அப்படி இருக்க பகவான் நமக்குள் இருக்கிறான். எங்கே உடனே கேட்கறது. என்னைக்குமே நம்ம பூர்வாச்சார அப்பப்ப நெஞ்ச கொண்டாடுவா, ஆழ்வாரம் கொண்டாடுவா. நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் நெஞ்செய்வோம், நெஞ்சமே நீல் நகராக இருந்த என் தஞ்சனே. இதெல்லாம் ஆழ்வார் கொண்டாடுற இல்லையா? இப்ப நெஞ்சு கேட்கறது. எங்க கொண்டாடியே என்ன? ஆமா என்ன கொண்டாடிட்டு இருக்க? நெஞ்சு நம்மளை பார்த்து கேட்கறது. நெஞ்சு கேட்கறது என்ன கொண்டாடிட்டு? ஆமா கொண்டாடிட்டு இருக்க. ஏன்னா நீ அனுகூலமா இருக்கியே பகவானோட. உன்னுடைய சம்பந்தம் இல்லைன்னா என்னால போக முடியாது, கிட்டக்க போக முடியாது நீங்க இல்லையா? அப்ப எனக்குள் பகவான் இருக்கான் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? ஆக இனி நெஞ்சே எனக்குள் அவன் இருக்கார், நீ மறந்தாய். நெஞ்சே நல்ல நெஞ்சு, நெஞ்சே தீய நெஞ்சு. பகவான் எனக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுட்டா நல்ல நெஞ்சு. அந்த பகவானுக்குள்ள இருக்கான்னு இந்த மறந்துட்டு வச்சுக்க, அது தீய நெஞ்சுன்னு பேரு. தீய நெஞ்சு பேரு. ஆக பகவான் இருக்கான்னு தெரிஞ்சாவதுல பிரகாசிப்பார். சரி சுவாமி, அப்பன்னா யார் நினைக்கிறாரோ அவள்கிட்ட பகவான் இருப்பார், யார் நினைக்கலையோ அவள்கிட்ட பகவான் இருக்க மாட்டார்னு சொல்றேன். அப்படி அர்த்தம் இல்லை. நினைவு இருந்தாலும் நினைவு இல்லாமல் போனாலும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா உண்டு. பகவான் இல்லாத வஸ்துவே கிடையாது, அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க சுவாமி, நெஞ்சு நினைச்சுட்டோம்னா பகவான் இருப்பான், நெஞ்சு நினைக்கிறேன்னா பகவான் இருக்க மாட்டேன்னு சொல்லல, இருப்பார். ஆனா பிரகாசிக்க மாட்டார். பகவான் பிரகாசிக்கணும்னா ஹிருதயத்துக்குள்ள இருக்கார். பிரகலாதன் மலையிலிருந்து உருட்டுறான். இரண்யகசிபு உருட்டும் போது என்ன பண்ணிருக்கார்? உருண்டு போயிட்டு இருக்கனே, உடம்பெல்லாம் போயிடுமே, ஜாகிரதையா இருக்கணும். ஒண்ணுமே வரல, எதையுமே நினைக்கல. உள்ளுக்குள்ள பகவான் இருக்காரோ உணர்விலும் ஒருவனை அவனதன் என் உணர்வு நிலை இருத்தினேன். இந்த உள்ளுக்குள்ள இங்க இந்த தினேகப்பட்ட அப்படியே பிடிச்சிட்டு இருக்கானா. எதனால பிடிச்சிட்டு இருக்கானா? இங்க ஜாகிரதையா இருக்கணுமே என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப பிரகாசம் பண்றதுன்னு அர்த்தம். பிரகாசப்பட்டபடியால்தான் பகவான் பிரகலாதன் ரட்சிக்கப்பட்டான். அந்த பிரகாச பகவான் எல்லா இடத்துலும் உண்டு. அந்தராத்மாவா இல்லாத ஒரு வஸ்துவே கிடையாது. அப்படி இருக்க செய்து அப்ப இருக்கான்னு நினைக்கிறவங்களும் அந்த நினைவு இருக்கிறவங்களும் அந்த நினைவு இருந்தா பிரகாசிப்பார். ஆக சேஷத்துவம் முதல் ஞாதிருத்தம் பின்னால். ஆக சேஷமாக இருந்து கொண்டே சேதனமாக இருப்பார். எக்ஸலண்டான வார்த்தை. சில சப்தங்களை நம்ம பூர்வார்த்தனை என்ன ஒரு கோர்வையா சொல்ல முடியும். அதாவது சேஷமாக இருந்து கொண்டே என்ன சேதனமாக இருப்பார். ஒரே சப்தம் தான் மாத்தம். என்னது? சேஷம்னா அடிமை. சேஷமாக இருந்து கொண்டே சேத்தனமாக, சைத்தன்யம்னா அறிவுடையவனாக ஞாத்திருத்துவமாக இருக்கிறார். அப்ப
சேஷத்துவம் முன்னாடி வைக்கப்படுது. அறிவுடைய ஆத்மாவிடத்தில் என்ன பெருமை? ஆக சேஷத்துவம் ஞாத்திருத்தத்தை போல அதேயத்துவம் பகவான் அதேயமாக இருப்பார். ஜீவாத்மா தாங்கப்படுவராக இருப்பார். பகவான் தான் அதேயத்துவம். நம்ம அத்தனை பேரும் தாங்குறோம் அதேதான். மேலும் விதேயத்துவம் பகவான் ஆணையிடுகிறார், நியமிக்கிறார். நியமிக்கிறது என்ன? அதே போல பகவான் நமக்கு தாங்குவது எல்லாம் அவர் தான். அதே மாத்திரம் இன்னொன்னு என்னது? பராதீன கர்த்தத்துவம். பெருமாள் என்னப்படி செய்பவராக இருப்பார். இதெல்லாம் ஜீவாத்மாவுக்குண்டான தன்மை. அதாவது என்னன்னா, அறிவுடைய ஜீவாத்மாவுக்கு என்ன பெருமைன்னா, சேஷத்துவம் ஞாதிருத்துவத்தை போல ஆதேயத்துவம், அதாவது பகவான் ஆதேயவராக இருப்பார். ஜீவாத்மாவை தாங்கப்படுவராக இருப்பார். அதுபோல் விதேயத்துவமாக இருக்கார். பகவான் ஆணையிடுவார், அந்த ஆணை உடையவரே நடப்பவனாக இருக்கிறார், நியமிக்கப்படுபவராக இருக்கார். அதன்படி நடப்பவனாக இருப்பவன் ஜீவாத்மா. அது மாதிரி நடக்கிறார். பராதீன கர்த்தத்துவம் பெருமாளின் எண்ணப்படியே செயல்படுவராக இருப்பார். இதெல்லாம் சேஷத்துவத்துக்கு உண்டான தன்மை இருக்காரானோ. அதுக்கு முதல்ல இன்னொன்று என்னன்னா, பரதந்திரவாதிக முக்கியம் அப்படின்னா, பெருமாளையே பரம பிரயோஜனமாக கொண்டிருப்பவர்கள் சேஷத்துடையவர். பெருமாளையே பரம பிரயோஜனமாக கொண்டிருப்பவர்கள். அப்பனா அந்த ஜீவாத்மா நீ நினைக்கிறா போல தேகம் இல்லை. ஜீவாத்மாவுடைய நிலை சொல்ற. அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்? நீ நினைக்கிறா போல தேகம் இல்லை. சரி சுவாமி, தேகம் இல்லை. இந்த இந்திரியங்களா? இந்திரியம் இல்லை. மனசா? மனசு இல்லை. பிராணனா? பிராணன் இல்லை. இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லை. அப்ப தேகாத்மான்னு சொல்லலாமான்னா ஏன் வேறு சொல்லணும்? என்னுடைய சரீரம் என்கிறோம். சொல்றேன், இது வேறு, இது வேறுதான். அது என்னமா சுவாமி? நான் போயிட்டு நான் போயிட்டு அப்ப நான் வேறு போயிட்டு வேறுன்னு சொல்லி தெரியறதுனும் தெரியறதுக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தேகமே ஆத்மான்னு சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய சரீரம்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்டுக்கணும். என்னுடைய சரீரம் சொல்ற குணம். என்னுடைய என்கிறது என்னுடைய வேற்றுமை உருவு. உருவு போட்டாச்சு இல்லையா? நான் சரீரம் சொன்னாதான் தேகமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு அர்த்தம். நான் சரீரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேகமும் ஆத்மான்னு சொல்லணும். எப்ப நீ என்னுடைய சரீரம் என்றாயோ அப்ப ஆத்மா வேறு தேகம் வேறு அப்படி தெரியுது. அதனால் தேக விலட்சணம் ஜீவாத்மா. என் சரீரம். அப்ப என் சப்தம் வேறு, சரீர சப்தம் வேறு. என் சப்தம் எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. சரீர சப்தம் அச்சித்தை குறிக்கிறது. சரி, அதே போல நான் கண்ணால் இதை காண்கிறேன். நான் கண்ணால் இதை காண்கிறேன். ஆள் மூணாவது வேற்றுமொழி. ஐ ஆள் ராமனை, ராமனால், ராமனுடையது, ராமன் என்க. இதெல்லாம் வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு என்ன வேற்றுமை? வேற்றுமை பார்த்துருக்க போகணும். நான்காம் வேற்றுமை உருவு, மூன்றாம் வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு அப்படின்னு பார்த்துருக்கணும். விபக்தி, அந்த விபக்தி தாங்க தெரிவிக்கிறாரு. நான் கண்ணால் இதை காண்கிறேன். கண்ணால் இருக்கு இல்லையா? ஆள் என்று சொன்னாலே மூணாவது வேற்றுமை உருவு. ஐ இரண்டாவது வேற்றுமை உருவு. ஆள் ஆங்கில ஐ இல்ல, ஆங்கில ஆள் இல்ல, தமிழ் எல்லாமே தமிழ் சொல்லிட்டு இருக்க. ஐ ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனின் கண், இதெல்லாம் வேற்றுமை உருவு. இப்ப ராமனைன்னு இப்ப கண்ணை, அதே மாதிரி கண்ணால், கண்ணால் இதை காண்கிறேன்னு இது வேற்றுமை உருவு. இது கரணே திருத்தியார், திருத்தியார் மூன்றாவது வேற்றுமை உருவு. இதற்கு கருவி என்கிற அர்த்தத்தில் வரும். கண்ணால் காண்கிறேன், கருவி என்கிற அர்த்தத்தை வருது இல்லையா? இப்ப கத்தியால் பழம் நறுக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது கருவியும் கர்த்தாவும் ரெண்டும் ஒன்று சேரும்னா சேராது. ரெண்டையும் கொண்டு வர வரணும். அதாவது நான் இதுக்கு இது போல கண்ணால் இதை காண்கிற, கண்ணால்னா கருவின்னு பேர். கத்தியால் பழம் நறுக்கினேன். இப்ப ஆள் வந்தாலே மூணாவது வேற்றுமை உருவு. இது கரணே திருத்தியா, இது கருவி. இப்ப
கருவி ஜீவாத்மா, கருவியை உடையவர் ஜீவாத்மா, கருவியை உடைய நான் தான் ஜீவாத்மா. அப்ப கருவியும் கர்த்தாவும் எப்படி ஒன்னாகும்? கருவியும் கர்த்தாவும் ரெண்டு ஒன்னாகுமா? ரெண்டு ஒன்னாகாது. கருவி வேறு கர்த்தா வேறுதான். நான் கத்தியால் நறுக்கினேன், கத்தி வேறுதான், நான் வேறுதான். நான் கத்தியால் நறுக்கினேன், நான் வந்து கர்த்தா, கத்தியால் கருவி. அப்ப ரெண்டு வெவ்வேறு தானே, ரெண்டு வெவ்வேறு கட்சே. ரெண்டு எப்படி சுவாமி ரெண்டு ஒண்ணு வரும்? அதுதான் கரணே திருத்தியான்னு பேர் அதுக்கு. அப்ப கர்த்தாவும் கருவியும் ஒண்ணு ஆகுமான ஆகாது. அப்ப கத்தி கத்தி என்பது கருவி, கத்தி நான் ஒண்ணு கிடையாது. அதே கண்ணால் பார்க்கிறேன், கண்ணால் பார்க்கிறேன்னா கண் கருவி, அதாவது இந்திரியம். இந்திரியமும் நானும் ரெண்டும் ஒண்ணா? இப்ப நீங்க பாக்கலையா? வேடிக்கையாக சொல்லுவார். ஒருத்தர் கண்ணால ஒரு கொலையை பார்த்துட்டார். உடனே அவர் கேட்கிறார், நீ பாத்தீங்கன்னா? நான் பார்க்கல. என்ன சுவாமி பார்த்தேன்னு சொன்னே முதல்ல, சரி இப்ப சொல்லி இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன். ஒண்ணும் இல்லை, நான் பார்க்கல. நான் கண்ணால் பார்த்தேன், நான் பார்க்கல. என்ன பேசுறேன்னு? கண்ணால் என்பது கருவி, நான் என்பது கர்த்தா. கர்த்தா ரெண்டு ஒண்ணு வருமானம். இப்ப நான் கண்ணால் பார்த்தேன்னா இப்ப நான் பார்க்கிறேன்னு அர்த்தமா சுவாமி? என்னுடைய கண்ணால் பார்த்தேன். அப்ப அந்த சம்பந்தம் வந்துடுறதனும் இதுதான் சரீராத்மா பாவம்னு பிரிக்க முடியாத தன்மை. அதான் இங்க தெரிகிறோம். ஆக கர்த்தாவும் கருவும் உண்டல்ல. ஆக தேகத்தை காட்டில் வேறுபட்டவன் ஆத்மா, இந்திரியத்தை காட்டில் வேறுபட்டவன் ஆத்மா. இது எதுக்காக இல்ல எடுத்துக்கணும்னா, தேகமே ஆத்மா அப்படின்னு சாருவாக மதம். தேகமே இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு இல்லையா? தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. அதே போல இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. அதே போல அடுத்தது மனசை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. காதும் புலனும் கேட்கிறா இல்லையா? வாயார பேசுறோமோ, அப்ப பெரிய புலன்களா இருக்கு இல்லையா? அதை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. எல்லாத்தையும் அப்ப 6 ஆத்மா. அப்ப மனசை காட்டிலும் வேறுபட்டது, அதே போல புலன்களை காட்டிலும் ஏற்பட்டது, இந்திரியும் காட்டிலும் ஏற்பட்டதுன்னு தெரியல. சில பேர்ல மனசால நினைக்கிறேன்னு, மனசால நினைக்கிறேன்ற இல்லையா? நெஞ்சால நினைக்கிறேன்னு. மனசால் அப்படின்னா வேற்றுமொரு வந்துருத்தோணும், 3வது வேற்றுமொரு வந்துருக்கணும். இப்ப மனசான 3வது வேற்றுமொரு வந்தாலே நெஞ்சு வேறு ஆத்மா வேறு வந்துட்டு பாருங்க. நெஞ்சால் நினைக்கிறேன், நெஞ்சால் நினைப்பறிதான் ஆழ்வார் பாசுரம். அப்ப நெஞ்சால் நினைக்கிறேன்னா என்ன இருக்குதுங்கல? அப்ப 3வது வேற்றுமை வந்தாலே அப்ப கருவி வந்துடுறது, கர்த்தா வந்துடுறது. கருவியும் கர்த்தா ரெண்டும் ஒண்ணு ஆகாது. அப்ப மனசு வேறு, நெஞ்சு வேறு, ஆத்மா வேறு. மனத்தத்துவமான அந்த கரணம் வேறு, ஆத்மா வேறு. ஒருவேளை பிராணனே ஆத்மாவா? பிராணம் போயிடுச்சு சுவாமி. சில பேர் சொல்றோம் பிராணமே போற மாதிரி இருக்கு, பிராணமே போற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்றா. அது மட்டும் இல்ல, சில பேர் ஆத்மா கொண்டு போய் எடுத்துன்னு வச்சுக்கேன், உயிர் போய் எடுத்துமோ, உயிர் போய் எடுத்துட்டா இல்லையா? உயிர் போய் எடுத்துன்னு சொல்லியா சொன்னா அப்ப அதுதான் ஆத்மாவா? இல்ல, உயிர்த்துக்காக சொல்றேன், ஞாபகம் வந்த கிடையாது. இயற்கை எய்தினார் சில பேர் எழுதுறான். நம்ம சொல்றது ஆச்சாரத்தினுடைய அடைந்தாலும் சொல்றோம். இயற்கை எய்தினார் இல்லையா? இயற்கை எய்தினார் என்ன சுவாமி? இயற்கையாக இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி அதுவும் ஆயிடுவாரா? அதுக்கிட்ட போயிடுவாரா? அதுக்கிட்ட போய் அப்படியே ஐக்கியமாயிடுறாரா? இயற்கை என்னது? இயற்கைனா இயற்கையான தன்மை என்னது? பஞ்சபூதங்கள் தான் இயற்கையான தன்மை. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதம் இயற்கை வந்து இல்லையா? அங்க கொண்டு போய் ஒரு வித்தியாசம்னு அர்த்தம். எங்க இந்த சரீரத்தை ஆத்மா வைக்க முடியாது. இயற்கை எழுதினார்னா என்ன? சரீரத்துக்கு தான் இது எல்லாமே, ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு இயற்கையான தன்மை சிவை குண்டம், அனுபவ தெரிந்த பிரீத்திகாரத கைங்கிறது தான் இயற்கையான தன்மை. இப்ப சரீரத்துக்கு இயற்கை எது சுவாமின்னா, மரம், செடி, கொடி எதுனா இயற்கையான தன்மை இல்லை. அப்ப எது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் வச்சாச்சுன்னு அப்பனா அதோடு போக வேண்டியதான். ஒண்ணுமில்லை, சிதம் ஊட்டுறோம், இல்ல புதைக்கிறா. சில பேர் புதைக்கிறா, சில பேர் வந்து சிதம் ஊட்டுறா. சிதம் ஊட்டியாச்சுன்னா என்ன ஆகுது? உடனே அவர் என்ன பண்றாரு? சாம்பல் ஆயிடுறாரு. அப்ப என்ன ஆகுது? பஞ்சபூதங்களோட பிருத்திவி, தேஜஸ், வாயு, ஆகாசம் அதுல போயிடுறாரு.
அல்லது சில பேர் மண்ணோடு மண்ணா போயிட்டு இருக்கிறான் இல்லையா, அதுவும் பஞ்சபூதங்கள் விடுதுன்னு இயற்கை எதுனா தந்தம். இவர் எங்கிருந்து வந்தாரோ அங்க போறான்னு அர்த்தம். இது சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மா எங்கிருந்து வந்து சுவாமி எப்பவுமே இருக்குது நித்தியம். இதை கொண்டு வந்து ஆத்மாவில் சேர்க்கப்படாது. எங்கிருந்து வந்தார் இந்த சரீரம் இருக்கிறது இருந்து வந்தது, பஞ்சபூதத்துல வந்தது, திருப்பி அங்கே போறது போய் சரிதா. இந்த உடம்பு பஞ்சபூதங்களும் சேர்க்கை, 5 சேர் ஆக்கை தெரிவிக்கிறாரோ, 5 சேர் ஆக்கைன்னு தெரிவிக்கிறாரியா சுவாமி. நாமெல்லாம் என்ன பண்றோம், ஆச்சாரியன் திருவடி அடைந்தாரு எழுதுறோம். ஆனா ஆச்சாரம் திருவடி அடைஞ்சது இந்த சரீரம் தான் ஆச்சாரம் திருவடி அடையல, ஆத்மா தான் அடையிறது. சரீரம் இங்கே போயிடுது. அது சரீரம் ஆச்சாரம் திருவடி போக போகாது. சரீரம் பஞ்சபூதத்து தான் போகும். ஜீவாத்மாவை தான் சீவை குண்டத்துக்கு போறது இருக்குது. ஆச்சாரம் போய் பகவானை சேவிச்சுட்டு அங்க உமக்கு கைங்கரியம் இல்லை, ஆச்சார கைங்கரியம் கிளம்பி போறோம் இல்லையா. அப்ப தெரிவிக்கிறோமோ இது சொல்ல வந்த. அதனாலதான் ஆச்சாரன் திருவடி அடைந்தாலும் சொல்றோம். ஆக பிராணன் என்கிறார் இல்லையா, பிராணன் சொல்கிறோம் இல்லையா. நான் பிராணன் சொன்னது கிடையாது. ஆத்மா வேறு, பிராணன் வேறு, பஞ்ச பிராணன்கள் வேறு. அப்பான உப்பான உப்பான சமானம் நிறைய இருக்கு. அந்த பஞ்ச பிராணன்கள் வேறு. யாராவது ரொம்ப தொந்த அப்படின்னா என்ன பண்ணுவான், பிராணனை வாங்காத அப்படின்னு சொல்றோமோ, பிராண வாங்குறிய அப்படின்னு சொல்றோமோ. அதனால்தான் பிராணன்ற சொல் இல்ல, பிராணன்ற சொல்லி கேட்கிறோம் இல்லையா. சில பேர் மூச்சு விடுறாங்க, மூச்சு விடுற மூச்சு விடுறது மட்டும் இல்ல, சில பேர் ஒரு காகிதத்தை கொண்டு விழிச்சு பார்ப்பாங்க, எதை ஆடுறதா இது காடுறதுன்னா அவரு காத்து வெள்ள வந்துச்சுன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் பாக்குறானோ. அந்த மாதிரி மூச்சு இருக்கான்னு பாக்குறானோ. அந்த பிராணனும் வேறுதான், அதுவும் ஆத்மா கிடையாது. ஆத்மா வேறு. ஆக மனசை காட்டிலும் வேறுபட்டது, பிராணனை காட்டிலும் வேறுபட்டது. அது மட்டும் இல்ல, இந்த ஞானம் என்கிற விஷயத்தை காட்டிலும், ஞானம் என்ற விஷயத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. இப்ப ஞானத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப ஞானமே ஆத்மா சொல்லலாமா என்ன? அடியேன் அந்த ஞானமே ஆத்மான்னு ஞானத்தால தெரிஞ்சு கொள்கிறேன். சரி, ஆக இது ஞானத்தாலத்தில் ஞானமே ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மாவுக்கு ஞானம், ஞானமே ஆத்மா என்ன சொல்லலாம். சரி, இப்ப எதெல்லாம் வேறுபட்டது? சரீரத்தை காட்டு வேறுபட்டது, இந்திரியங்களை காட்டு வேறுபட்டது, மனசை காட்டு வேறுபட்டது, பிராணனை காட்டு வேறுபட்டது, ஞானத்தை காட்டு வேறுபட்டது. சரி, வேறுபட்டது. சரி, அப்ப ஆத்மா ஞானமாக இருக்கான்னு சொல்லி இருக்கே சுவாமி. ஞானமாக இருப்பான்னு சொன்னேன் சுவாமின. ஞானத்தை ஞானமாக இருப்பார் மட்டுமல்ல, ஞானத்தை உடையவராகவும் இருப்பார். ரெண்டும் உண்டு. ஞானமாகவும் இருப்பார், ஞானத்தை உடையவராக. இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை வேறு, ஞானத்தை உடையவராக இருக்கக்கூடிய தன்மை வேறு. ஞானமாக இது சொல்லுவீங்க, ரெண்டும் வேறு. ஞானமாக இருப்பார் என்றால் அந்த ஞானத்துக்கு தர்மிக் ஞானம்னு வேறு. கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க, அடுத்த காலட்சத்துல இதை நான் விவரிக்கிறேன். ஞானமா இருக்கான்னு சொன்னா அதுக்கு தர்மிக் ஞானம்னு வேறு. ஞானம் உடையவராக இருப்பார்னா அதற்கு தர்ம ஞானம்னு பேர். ஞானம் உடையவராக இருக்கிறதற்கு தர்ம ஞானம்னு பேர். தர்மிக் ஞானம், தர்ம ஞானம் சப்தம் கொஞ்சம் என்ன பார்த்துக்கணும். தர்மிக் ஞானம், தர்ம ஞானம். ஏற்கனவே தர்ம ஞானத்தை பார்த்துட்டோம், அதுதான் தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம் தான் தர்ம ஞானம். தான் ஞானம் உடையவராக இருப்பார். ஞானம் உடையவராக இருப்பார் தர்மபூத ஞானம். அதுதான் தர்ம ஞானம். தர்மிக் ஞானம் என்பது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பேனா வச்சிருக்கோம். இது பேனான்னு சொல்லுமானா சொல்லாது. ஆனா தர்ம ஞானம் இது பேனான்னு சொல்லும் கருவி சொல்லும். தர்ம ஞானம் இது பேனா சொல்லும். அப்ப தர்மி என்ன சொல்லும் சுவாமி? தர்மி ஞானம் என்ன சொல்லும்? தர்மி, தர்ம, தர்ம, தர்மி. அப்ப தர்மி என்ன சொல்றேன்னா நான் நான் நான், அகம் அகம் அகம்னு சொல்றோமோ, அந்த அகம்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் தர்மிக் ஞானம். தர்ம ஞானம் என்ன பண்ணா ஒவ்வொரு வஸ்துவை சொல்லும். இது பேனா, இது பென்சில், இது ஸ்கேல் அப்படி சொல்றதுனோ, இதெல்லாம் தர்ம ஞானம். தர்மின்னு என்னதுன்னா நான் நான் மட்டும்தான் சொல்லணும். அதாவது பிரத்யேகம் தனக்கே தோன்று சொல்ல போனோம் பிரத்யக் ஞானம். அந்த தனக்கு தோன்றதுனோ
தனக்கு நான் தோன்றதோ அந்த தனக்கு நான் தோன்றக்கூடிய தன்மைதான் என்னது என்னது தர்மிக் ஞானம். தர்ம ஞானம் என்பது இருக்கிற வஸ்து அதுதான் என்னது தர்மபூத ஞானம்னு பேர். இரண்டு சரி சரி சுவாமி. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே இந்த இடத்துல தர்மிக் ஞானம் தர்ம ஞானம் ரெண்டு வித்தியாசம் உண்டு. தர்மிக் ஞானம் என்பது மயக்கமா இருந்தா கூட அந்த ஞானம் போகாது. ராத்திரி தூங்கும் போது கூட அந்த ஞானம் போகாது. இது என்கிற ஞானம் மயக்கமா இருந்தாலும் ஆனா என்ன பண்ணுங்க இதுல தர்மிக் ஞானம் இல்லையா? தர்ம ஞானம் தர்மிக் ஞானம். தர்மிக் ஞானம் தான் நான் சொல்லும். அப்ப தர்ம ஞானம் எப்பவுமே போகாது, இருந்துட்டே இருக்கும். எல்லா நிலையிலும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஆனா தர்ம ஞானம் சில காலத்துல போயிடும். சில காலத்துல அநேகமா சில காலத்துல இல்லாத ஒரு நிலை இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி வந்துட்டுனா தமோ குணத்தால அந்த நிலை ஏற்படும். ஆனா இது இருக்கே சுவாமி, இல்லையே சுவாமி, சில நேரத்துல மயக்கமா இருக்கும் போது எனக்கு நான் யாருன்னு தெரியலையே சுவாமி, அதுவும் தமோ குணத்தால. அப்ப தர்ம ஞானத்துக்கும் தர்ம வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னென்ன பண்ண போறது ஏதோ பண்ண போறது மேற்கொண்டு பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். இப்ப காலக்ஷேபங்கள் இன்னைக்கு ஆயிடுத்து. நாளைக்கு கார்த்தால பாகவதம் உண்டு. கார்த்தால 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு காலக்ஷேபம் உண்டு. சாயங்காலம் ஆச்சாரிய காலக்ஷேபம் 5 மணிக்கு உண்டு. அடுத்து திங்கட்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கார்த்தால அது ஒன்றும் உங்களுக்கு மெசேஜ் வரல, இனிமே வந்துடும். திங்கட்கிழமை கார்த்தால 10 மணிக்கு பாகவதம் உண்டு. திங்கட்கிழமை சாயங்காலம் அதே பிரகாரம் 5 மணிக்கு இதே யதீந்திர மத்திய தீபிகா உண்டு. செவ்வாய்க்கிழமை அதே பிரகாரம் உண்டு. கார்த்தாலை சாயங்காலம் 2 வேளையும் பாகவதமும் யதீந்திர மத்திய தீபிகா உண்டு. இப்பதான் சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானாட்சிய திருவிழேசனம் ஆச்சாரியன் திருவிழேசனம் பாகவதால் திருவடியிலேசனம். இன்னைக்கு பிரதானமா பார்த்தது என்னன்னா சேஷத்துவமா ஞாத்திருத்துவமா அப்படின்னுது. அப்ப அடிமையான தன்மை முதலா ஞாத்திருத்துவம் ஞானமான தன்மை முதல் என அடிமையான தன்மை தான் முதல், ஞானமான தன்மை பின்னாடிதான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜீவாத்மனை இயற்கையான சுரூபம். அதுதான் அதைத்தான் பிரதானமாக பார்த்துக்கணும். நாளைக்கு பூர்த்தியா பார்ப்போம். சந்தேகங்களை தான் கேட்கலாம். श्रीमती रामाचार्य श्रीमती स्वामी श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी धन्योस्मि स्वामी श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी धन्योस्मि स्वामी अडियन श्रीमते रामानुजाय नमः।